السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான். இதா ஜா ரமலானு ஃபுதிஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் கருணையின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ உல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. வ சுல்சிலத்தி ஷயாத்தீனு, செய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 1957வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ரமலான் மாதம் என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்திலே இறைவனுடைய கருணையின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. இந்த கருணையின் வாசல் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வாசல்களை அல்லாஹ் திறந்து நரகத்துக்கு செல்வதற்கான வாசல்களை அடைத்து விடுகிறான். அப்போ நாம் ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய புனிதமிக்க மாதத்தில் நாம் நரகத்திற்கு செல்லாமல் நரக விடுதலையை பெற்றவர்களாக சுவனத்திற்கு செல்வதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நம் முஸ்லிம் சமூகத்தில் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் கூட நோன்பின் பேரால் அரங்கேற்றப்படுகின்ற மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், நபிவழிக்கு மாற்றமான காரியங்கள், இஸ்லாத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத புதிதாகவே உருவாக்கப்படுகின்ற நூதன அனுஷ்டானங்கள், பித்அத்துகள் போன்றவைகளால் ரமலான் மாதத்தில் கூட நரகத்திற்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய அளவிற்கு பாவமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு வருகிறோம். எனவே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு காலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற பித்அத்துகள் சம்பந்தமாக, நபிவழிக்கு மாற்றமான அமல்கள் சம்பந்தமாக, குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான அமல்கள் சம்பந்தமாக நாம் விளங்கி அவற்றை விட்டும் நாம் விடுபடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். புனிதமிக்க ரமலானில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வைத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு அல்லாஹ்வுடைய கருணையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நம் தரப்பில் நாம் அறியாதவர்களாகவோ அறிந்தும் பிடிவாதம் பிடித்தவர்களாகவோ ரமலான் மாதத்திலேயே நூதன அனுஷ்டானங்கள், பித்அத்தான காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற நேரத்தில் நம்மை நாமளே அறியாமல் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடுகிறோம். இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானில் நிகழக்கூடிய, நோன்பு காலங்களில் நிகழக்கூடிய ஒரு சில மார்க்கத்திற்கு மாற்றமான பித்அத்தான அனாச்சாரமான காரியங்கள் சம்பந்தமாக சில செய்திகளை பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். இந்த பித்அத்துகள் சம்பந்தமாக குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமான காரியங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்வதற்கு முன்பதாக பித்அத் சம்பந்தமாக மார்க்கத்தில் வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நாம எதையுமே புதிதாக உருவாக்க முடியாது. இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நீக்கிவிடவும் நாம் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. இந்த மார்க்கம் 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ்வினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக பூர்த்தி செய்து விட்டார். அல் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வா அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் என்பது உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் முழுவதுமாக புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்கிறார். அப்போ இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டார். பூர்த்தி செய்த மார்க்கத்தில் உள்ளே ஒன்றை சேர்ப்பதற்கும் இருக்கும் ஒன்றை வெளியே எடுப்பதற்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்ட வேண்டும். இப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு வழிகாட்டலை தந்த பிறகு அதில் நாங்களா இஷ்டத்துக்கு ஒன்றை உருவாக்கினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவமான காரியமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. 42வது அத்தியாயத்தில் சூரத்து ஷூரால 21வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅஸன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதி அளிக்காததை மார்க்கமாக ஆக்கும் தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கடுமையான தொனியில் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை உருவாக்கி தந்திருக்கும் போது
அதுக்கு மாற்றமானதை நீங்களா உருவாக்கி கொண்டா நீங்க என்ன செய்கிறீர்கள்? அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை நீங்களா என்ன செய்றீங்க? உருவாக்குகிறீங்க. அப்போ உங்களுக்கு அல்லாவுக்கு பதிலாக மார்க்கத்தை புதிதாக உருவாக்கக்கூடிய வேறு தெய்வங்கள் இருக்கிறார்களா? இது அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான காரியம் இல்லையா? அப்ப நீங்க யோசித்து இந்த மார்க்கம் எப்படி அல்லாவிடமிருந்து வருகிறதோ அது அல்லாவிடமிருந்து மாத்திரம்தான் வர வேண்டும். வேறு யாரிடமிருந்தும் வரவில்லையோ வேறு யாரும் மார்க்கத்தில் எதையும் உருவாக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் முன் சென்ற சமூகங்களில் கிறிஸ்தவ சமூகம் ஒரு குறிப்பான ஒரு சமூகம். பல நபிமார்கள் பனு இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கிறிஸ்தவ சமூகம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் துறவரத்தை மேற்கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை ஒரு வழிமுறையாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவ சமூகம் அவர்களாக புதிதாக ஒன்றை உருவாக்கி துறவரத்தை மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வ ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா மா கதபனா அலைஹிம் இல்லா இப்திகா ரில்வானில்லா. இந்த துறவரத்தை கிறிஸ்தவர்கள் அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வினால் இது கட்டளையிடப்படவில்லை. இல்லப்திகாஹ ரில்வானில்லாஹி, அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்வின் திருப்தியை நாடுமாறு தான் கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? துறவரத்தை மேற்கொண்டார்கள். புதிதாக மார்க்கத்தில் இல்லாத ஆன்மீகத்தில் இறைவனை தூய்மையாக நாங்கள் அடைய வேண்டும் என்ற பேரில் திருமண வழிமுறையை அவர்கள் நீக்கி கொண்டார்கள். இதை இப்ததஊஹா, அவர்கள் பித்அத்தாக இந்த மார்க்கத்தில் உருவாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, அதையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதத்தில் கடைபிடிக்கவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதில் 57வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ எப்படி ஒரு வாழ்க்கைக்கு திருமணம் என்பது அவசியம் என்று மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கும் பொழுது இறைவனை நெருங்குவதற்கு அது தடையாக இருக்கிறது என்று ஆன்மீக ரீதியாக சித்தரித்து கிறிஸ்தவ பாதிரியார்களும் மத குருமார்களும் துறவரத்தை கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைத்து கொண்டார்களோ அதை எப்படி அல்லாஹ் பித்அத் என்று சொன்னானோ அந்த பித்அத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மா கதபனாக அலைஹிம், அதை அவர்களுக்கு நாம் விதியாக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறானோ இதிலிருந்து பித்அத் சம்பந்தமாக நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்குதா இல்லையா? பித்அத் என்பது அல்லாஹ் உருவாக்காது, அல்லாஹ் ஏற்படுத்தாது, அல்லாஹ் விதியாக்காது, அல்லாஹ்வின் தூதர் விதியாக்காத ஒன்றை நாங்களாக உருவாக்கி கொள்வது. அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மார்க்கம் தலையிட்டு மார்க்க ரீதியாக நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒன்றில் நாம் உருவாக்கி கொண்டாலும் சரி, நம்முடைய வணக்க வழிபாடுகளில் மார்க்கம் வழிகாட்டி இருக்கும்போது அதற்கு மாற்றமாக நாங்கள் ஒன்றை புதிதாக உருவாக்கி கொண்டால் அது பித்அத் என்ற வரையறைக்குள்ளே வருகிறது. இதை விட்டு நாம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். காரணம், அந்த பித்அத்துகளை அல்லாஹ் உருவாக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துறாங்க. இப்படி பித்அத்தா ஒன்னொண்டா உருவாக்குறீங்களே, அல்லாஹ் உருவாக்கல, ரசூலுல்லாஹ் உருவாக்கல. மார்க்கத்தின் பெயரால் இறைவனுடைய திருப்தியை நாடி செய்ய வேண்டிய பணிகள் என்று சில விஷயங்களை செய்கிறீர்களே, இது அல்லாஹ்வும் ரசூலும் உருவாக்கல. அப்போ நமக்கு இந்த அமல்களை அல்லாஹ் ரசூலா அல்லாஹ்வும் ரசூலும் உருவாக்கல, நாங்களா நினைத்து செய்தால் பாவமாகுமா என்று கேட்டால் மார்க்கம் அதை ரெண்டு விதமாக பார்க்குது. முதலாவது, இஸ்லாம் என்ன சொல்லுது? இதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்றது தனி விஷயம். மாறாக இதை நீங்கள் செய்தால் இந்த அமலுக்காக உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, அது ரத்து செய்யப்படும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அதில் இல்லாததை யார் உருவாக்குவார்களோ, இல்லாத ஒன்றை யார் நுழைவிப்பார்களோ ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், அது நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 2697வது செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மார்க்கத்தில் நாங்கள் புதுசாக ஒன்றை உருவாக்கினா அதுக்கு நன்மையாவது கிடைக்குமா? கிடைக்காது, ரிஜெக்ட் ஆகிடும். அந்த அமல்களுக்கு எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடைக்காது. அது அமல்களாக வெறுமனே நாங்கள் சிரமப்படுறோமே தவிர அல்லாஹ்வின் பார்வையில் அது அமலாகவே ஆகாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஒரு பணியாளரை வைத்து ஒரு பணியை செய்கிறோம். அந்த பணியாளருக்கு ஒரு முதலாளியாக எஜமானாக இருக்கக்கூடியவர் என்னுடைய கடையில் என்னுடைய ஷாப்பில் என்னென்ன காரியங்களை நீ நிறைவேற்றணும் என்று அவருக்கு வழிகாட்டுறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? முதலாளி சொன்னதையும் செய்கிறார், எஜமான் சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாததையும் செஞ்சு வைக்கிறாரு. அப்போ சொல்லாததையும் செஞ்சு வச்ச உடனே எஜமானிடம், முதலாளியிடம், நான் நீங்கள் சொன்னதை செய்து விட்டேன், சொல்லாததையும் செய்தேன் என்று கேட்கிறார்.
அப்போ அந்த எஜமான் என்ன செய்வார்? நான் சொல்லாததை எதுக்கு செய்கிறாய், நான் சொல்லாதது நீ செய்வதனால் அதில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை நான் தான் பொறுப்பெடுக்க வேண்டி வருமா இல்லையா? நான் சொல்வதை மாத்திரம் செய், சொல்லாததை செய்யாதே என்று தடுக்கிறார். அப்போ சாதாரண ஒரு உலக காரியத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர், எஜமானாக இருக்கக்கூடியவர், முதலாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் தனக்கு கீழே உள்ள பணியாளர் தான் சொல்வதை மட்டும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தானே நாங்கள் செய்யணும். அல்லாஹ் சொல்லாததை, அல்லாஹ் அங்கீகரிக்காததை நாங்கள் எப்படி மார்க்கம் என்று செய்யலாம்? இதை சிந்தித்து பார்த்தாலே நாங்கள் இந்த பிதஅத்துகளிலிருந்து விலகி கொள்ளலாம். ஒருவர் சிரமப்பட்டு சுபஹ் தொழுகிறார், ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய கால நேரங்களை ஒதுக்கி குளிர்காலங்களிலும் சிரமப்பட்டு அவர் சுபஹ்வுக்காக வேண்டி வருகிறார், பள்ளிவாசலுக்காக நடந்து வருகிறார், ஜமாத்தை அடைவதற்காக முயற்சி செய்கிறார். அப்படி வருபவர் 2 ரக்காத் தொழுறமே போதாமல் இருக்குது, ஒரு 4 ரக்காத் தொழுந்து கொள்வோம் என்று 2 ரக்காத் எக்ஸ்ட்ராவாக தொழுதால் அது ஒரு நல்ல காரியமாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்குமா? பிதஅத்துகளை அங்கீகரிக்கக்கூடியவர்களாவது அவர் பரவாயில்லை, நல்லது தானே செய்கிறாரு, எக்ஸ்ட்ரா 2 ரக்காத் தொழுறாரு, எக்ஸ்ட்ரா 2 ருக்கு வருது, எக்ஸ்ட்ரா 4 சுஜூது வருது, எக்ஸ்ட்ராவா 2 ஃபாத்தியா வருது, சிறந்தது தானே என்று அதை அங்கீகரிப்பார்களா? அல்லாஹ்ட ரசூல் ஒன்றை மார்க்கத்தில் வழிகாட்டி இருக்கும்போது 2 ரக்காத்து தான் சுபஹ்வுக்கு ஃபர்லான தொழுகையில் தொழணும் என்று சொல்லி இருக்கும்போது நீங்கள் எப்படி 4 தொழுவீங்கன்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இதே வாதம் அனைத்து பிதஅத்துகளுக்கும் பொருத்தமா இல்லையா? அனைத்து விதமான மார்க்க ரீதியான அனுஷ்டானங்களுக்கும் இது பொருந்துமா இல்லையா? இதை சிந்திக்காமல் தான் நினைக்கும் காரியங்களுக்கெல்லாம் இந்த பிதஅத்தை நியாயப்படுத்தி கொண்டு தான் விரும்பாத காரியங்களுக்கு அப்படிதான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் என்று சொல்லி ஒரு முடிவு கட்டுறீங்களே, அப்போ நீங்கள் உங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாகவும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது ரத்து செய்யப்படுது. 2வது விளைவு என்ன? 2வது விளைவு அல்லாஹ் ரசூல் சொல்லாததை செய்ததற்காக வேண்டி தண்டனையும் கிடைக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 1560வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபீ குதுபத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துவதாக இருந்தால் யஹ்மதுல்லாஹ வ யுஸ்னி அலைஹி பிமா ஹுவ அஹ்லுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ்வை வர்ணிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்ற விதத்தில் வர்ணித்துவிட்டு சும்ம யகூலு பிறகு சொல்வார்கள், மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் கிடையாது, வமை யுதுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு, யாருக்கு அல்லாஹ் வழிகேட்டிலே யாரை விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்களும் இல்லை என்று சொல்வார்கள் என்று சொல்லிட்டு, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் மிகவும் உண்மையான செய்தி அல்லாஹுவின் வேதம், வ அஹ்ஸனல் ஹதி ஹதியு முஹம்மதின், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டல் முஹம்மது அவர்களுடைய வழிகாட்டல், வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குகிறார்களே அவைகள்தான் காரியங்களில் மிகவும் கெட்டது, வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்களும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள், வ குல்லு பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இல்லாததை செய்தால் அது அதிக பிரசங்கித்தனம், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் அதிக பிரசங்கித்தனத்தை இஸ்லாமிய மார்க்கம் வழிகேடாகவும் அது நரகத்துக்கு இட்டு செல்லுகின்ற பாவமாகவும் சொல்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த இந்த வழிமுறை சாதாரண ஒரு வழிமுறையா? தெளிவான ஒரு பாதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை விட்டு சென்றிருக்கிறார்கள். இல்லாத குறைபாடுகள் நிறைந்த ஒன்றாக இருந்திருந்தால் நாங்கள் புதுசாக ஒன்றாக நுழைவிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு இந்த வழிகாட்டலை தந்திருக்கிறாங்க. எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கது தரக்துக்கும் அலல் பைதா, நான் உங்களை வெள்ளை விளையரென வெண்மையான ஒரு பாதத்திலே நான் உங்களை விட்டு செல்கின்றேன், லைலுஹா கனஹாரிஹா, அதிலே இரவும் பகலை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும், எனக்கு பிறகு அதிலே யாரு வழிகேட்டு நாசமாகி போவார்கள் தெரியுமா? லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிகுன், எனக்கு பிறகு அழிந்து நாசமாக கூடியவனை தவிர வேறு யாரும் அதிலே வழி தவற மாட்டார்கள் என்ற செய்தியை இர்பால் இப்னு சாரியா என்ற நபி தோழர் அறிவிக்கக்கூடியதை நாங்கள் முஸ்னத் அஹ்மதுல 16519வது செய்தியாக பார்க்கிறோம். அப்போ இந்த மார்க்கத்தில் தெளிவான ஒரு பாதையில் அல்லாஹ்வும் தூதரும் விட்டு சென்ற பிறகு நாங்கள் எப்படி புதுசாக ஒன்றை உருவாக்குவோம்?
உருவாக்கினா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இந்த வழிமுறை தெளிவானது அல்ல என்ற ஒரு நிலையை நாங்கள் சொல்றதா ஆகிரும். அது இந்த மார்க்கத்தில் அதிக பிரசங்கித்தனத்தை நாம் மேற்கொள்வதாக ஆகி வரம்பு மீறுவதாக ஆகி அல்லாஹ் நம்மை நரகத்துக்கு போட்டு தண்டனை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை கோபப்படுத்துகிற ஒரு காரியமாக மாறிவிடுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய பிதுஅத்துகள் ஆதாரமே இல்லாமல் ஒருத்தன் உருவாக்குறான், சுன்னாக்கு மாற்றமாக ஒன்றை உருவாக்குறான். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்தவர்களாக ரமலான் மாதத்திலையும் நோன்பு காலங்களையும் பிதுஅத்தான காரியங்களில் நாங்கள் ஈடுபடாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ என்னென்ன ரமலான் மாதத்தில் இந்த பிதுஅத்தான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால், முதலாவதாக பாருங்க, இந்த சஹர் நேரத்தை எடுத்துக்கொண்டா இஸ்லாமிய மார்க்கம் சஹர் செய்யுமாறு நமக்கு சொல்கிறது. தசஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் சுஹூரி பரகா, சஹர் செய்வதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இந்த சஹருடைய நேரம் எப்போ எந்த மாதிரி அளவில் இருக்கிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் சமூகத்தில் என்ன செய்வாங்க, சஹர ஆரம்ப நேரத்தில் முற்படுத்தி செய்வார்கள். ஆரம்பத்தில் சஹரை செய்யுங்க, சுபோ நேரம் வர காட்டிலும் சஹர் செய்யலாம் என்ற நிலைப்பாடு இஸ்லாத்தில் இருக்கிறது. வக்குலு வஷ்ரபு ஹத்தா ததபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கிழக்கு வானம் வெளுக்கச் செய்யும் அந்த வெள்ளை கயிறு என்ற நேரம் இரவு எனும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சுபஹுடைய நேரம் வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் என்று நமக்கு விளங்குது. ஆனால் நம்ம சமூகத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சஹர் நேரத்தை தாமதப்படுத்தாதீங்க, சஹரை தாமதப்படுத்துறது பாபம் மாதிரி. சஹருடைய முடிவு என்று ஒரு நேரத்தை வச்சுருப்பாங்க. சுபவுடைய நேரம் சஹருடைய நேரத்துக்கும் இடையில் ஒரு 15 நிமிட இடைவெளியை வச்சுருப்பாங்க. இப்படி மார்க்கத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்களா? சஹருடைய நேரம் எது வரைக்கும் நீடிக்கலாம் என்பது சுபவுடைய நேரம் வரைக்கும் நீடிக்கலாம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்கும் போது சஹர் முடிவு நேரம் என்று இன்று இஸ்லாமிய பிறை கேலண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கேலண்டர்களிலும் சஹர் முடிவு நேரம் என்று அறிவிக்கப்படுகிறது. இது மார்க்கத்தில் எப்படி சரியாகும்? அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு நேரடியான மாற்றமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வா இல்லையா? என்ன சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹருக்கென்று ஒரு பாங்கு இருந்துச்சு. சஹருடைய பாங்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபவுடைய பாங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரம் எது என்று கேட்டால், ஒருத்தர் பாங்கு சொல்லி முடிஞ்சது மற்றவர் பாங்கு சொல்றதுக்கு ஏறிடுவார் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட இன்னொரு அறிவிப்பில் ஒரு 50 வசனங்கள் ஓதுற அளவுக்கு ஒரு இடைவேளை இருக்கும் என்று வருகிறது. அதுக்காக சுபவு வர காட்டிலும் சாப்பிட முடியாதென்ற கருத்தை சஹாபாக்கள் அறிவித்தார்களா? ஒருத்தர் ஏறி இறங்குறதுக்குள்ள சஹருடைய நேரம் இடைவெளி இருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சஹருடைய முடிவு நேரத்தை அறிவிப்பதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லவில்லை, சஹர் செய்யுங்க என்று சொல்வதற்காக. ஒரு 50 வசனங்கள் ஓதுற இடைவெளி அளவுக்கு மக்களை எழுப்பி சஹர் செய்ய வச்சு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்கு சத்தம் கேட்ட உடனே சஹரை முடிச்சு கொள்ளணும் என்ற அறிவிப்பு செய்யப்படுதுண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எவ்வளவு தாமதப்படுத்தி சஹருடைய உணவை உட்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவங்க என்ன சொல்றாங்க, 3 மணிக்கு சஹர் செய்யுங்க, நீங்க சஹர் முடிவை சுபவுடைய பாங்குக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பதாகவே முடித்துக் கொள்ளுங்கள் என்று பேணுதல் என்ற பேரில் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விதிமுறையை இவர்கள் உருவாக்குகிறார்களே, இது சரியா? மார்க்கத்துடைய கட்டளை என்ன? 2வது அத்தியாயத்தில் 187வது வசனம், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உண்ணலாம் பருகலாம். தெளிவாகவே இந்த வசனம் சொல்கிறது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வக்குலு வஷ்ரபு ஹத்தா ததபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கிழக்கு வானம் வெளுக்கும் எனும் வெள்ளை கயிறு இரவு எனும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை என்று சொல்லிவிட்டான். அப்போ ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கு மாற்றமாக முன்கூட்டியே சஹர் செய்யுங்க, அதுதான் நல்லது என்று சொல்வார்கள். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய ஃபுகஹாக்கள், பெரிய ஞானிகள், தஸவுஃபில் இருந்தவர்கள் சஹரே செய்ய மாட்டாங்க என்று சொல்லுவாங்க. இது சஹரே செய்ய மாட்டாங்கண்டா இது மார்க்கமா? இந்த தஸவுஃபில் இருந்தவங்க, பெரிய பெரிய ஃபுகஹாக்கள், பெரிய பெரிய ஆலிம்கள், இவங்கெல்லாம் சஹர் தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா? எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக சஹர் செய்ய சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் ஒரு வழிமுறையை வலியுறுத்தி சொல்றாங்கண்டா அதை நாங்கள் செய்யணுமா இல்லையா? அப்போ சஹர் செய்வதற்கு நமக்கு போதிய அளவு உணவு இருந்தால்
சஹர் செய்வது பரக்கத் நிறைந்தது, யூதர்களுக்கு மாற்றமாக செய்யக்கூடியது. அதே நேரம் ஃபஜ்ர் நேரம் வரும் வரைக்கும் செய்யலாம், ஃபஜ்ர் நேரம் வந்த பிறகு செய்ய முடியாது, வரும் வரைக்கும் செய்யலாம் என்பதிலிருந்து சஹர் நேரத்தை தாமதப்படுத்தணும், சஹர் நேரத்தை முற்படுத்தக்கூடாது. இதுக்கு மாற்றமாக சஹரை முற்படுத்தக்கூடிய சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. இதை இந்த சமூகம் திருத்தி கொள்ள வேண்டும். சஹரை மேக்சிமம் நீங்கள் சுபவுக்கு நெருக்கமான ஒரு நேரத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகாட்டல். அடுத்தபடியாக நம்ம சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, நோன்பு திறக்கிற நேரத்தை தாமதப்படுத்துகிறாங்க. இது மார்க்கத்தில் உள்ள ஒரு வழிமுறையா? நோன்பு திறப்பது என்பது எந்த அளவுக்கு நடக்கும் என்று சொன்னால், நம்ம சமூகத்தில் கிட்டத்தட்ட மகரிபுடைய நேரம் 6:15 வைங்க, 6:15க்கு மகரிப் என்று சொன்னால், ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேணுதல் என்ற பேர் ஒரு 5 நிமிஷம் தாமதமாகி தான் 6:20 தான் மகரிப் என்று சொல்லி அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நோன்பை பால் படுத்திடக்கூடாது, பேணுதலுக்காக செய்கிறோம் என்று ஒரு 5 நிமிஷத்தை தாமதப்படுத்துவாங்க. நம்ம நாட்டில் நான் ஆய்வு செய்து பார்த்த வகையில் மகரிபுடைய நேரம் சரியாக எது சூரியன் மறைகிற நேரமோ அதுதான் கேலண்டர்லையும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நோன்பு திறக்கிற சபைகளில் என்ன பண்ணுவாங்க, இஃப்தார் நிகழ்வுகளில் அங்கே பாங்கு சொல்லி கொண்டிருந்தாலும் இவங்க பாட்டுக்கு பேசி கொண்டு இருப்பாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. என்னமோ அந்த சபையில் டீசன்ட் டிசிப்ளின் காட்டணும் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி எல்லாம் அமர நிதானமாக அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து பரிமாறிக்கொண்டு இப்படி தான் நோன்பு திறப்பதை செய்கிறார்கள். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு வழிமுறையா? நோன்பு திறக்கிறத தாமதப்படுத்துவது என்னமோ தக்குவாவுக்கு நெருக்கமான ஒரு செயலை போன்று மக்கள் மத்தியிலே காட்டுகிறார்கள். இஸ்லாம் அப்படி காட்டலை. எப்படி இஸ்லாம் சொல்லுது? இரவு நேரம் வருந்த உடனே நோன்பு திறக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். அதே 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம அதிமுஸ்யாம இலல் லைலி, பிறகு இரவு நேரம் வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த இரவு நேரம் என்றால் என்ன? சூரியன் மறையும் நேரம் தானே இரவு நேரம். சூரியன் எந்த நேரத்தில் மறையுதோ அப்ப இரவு ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அப்ப அந்த நேரத்தில் உடனே சூரியன் மறைந்த நேரத்திலேயே நோன்பை திறக்கணுமா இல்லையா? திறக்கணும். நாங்கள் அதை தாமதப்படுத்தி லேட்டாகி பொடுபோக்காக என்னமோ நமக்கு தக்குவா நிறைந்தவர்கள் பசியெல்லாம் தாங்கி கொண்டு அல்லாஹ் என்ன கட்டளை போட்டாலும் அதை நாங்கள் ஜெயிச்சு வந்துடுவோம் என்ற மாதிரி ஒரு அதிக பிரசங்கித்தனமாக நாம் நடந்து கொண்டால் இஸ்லாம் அதை எப்படி பார்க்குது? அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 1957வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யஸாலுன் நாசு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, மக்கள் நன்மையில் எதுவரைக்கும் நீடிப்பார்கள் என்றா நோன்பு திறப்பதை தாமதப்படுத்தாமல் அவசரப்படுத்தும் வரைக்கும் நன்மையில் நீடிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மக்கள் நன்மையில் இருக்கணும் என்று சொன்னா நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த வேண்டும், தாமதப்படுத்த கூடாது என்று இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ பேணுதல் என்ற பேரில் தாமதப்படுத்துகிறாங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க. சபை ஒழுங்கு என்ற பேரில் டீசன்ட் டிசிப்ளின் பார்க்குறோம் என்ற பேரில் அல்லாஹ் எவ்வளவு நமக்கு அவசரமாக நோன்பு திறக்க சொன்னாலும் நாங்கள் அதை தாக்கு பிடிப்போம் என்ற மாதிரி அல்லாஹ்க்கு சவால் விடுவதை போன்று நோன்பு திறப்பதை யாராவது தாமதப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள், நன்மையில் நீடிக்க மாட்டார்கள் என்ற கருத்து இதிலிருந்து நமக்கு விளங்குது. இந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் 2:187 சும்மா அதிமுஸ்ஸியாம் இலல் லைலி, அல்லாஹ் அந்த நோன்பை பிறகு இரவு வரைக்கும் முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரவென்று சொன்னால் முழுசாக இரவு அடையணும். சூரியனுடைய வெளிச்சம் சூரியன் மறைந்த பிறகும் வானத்தில் இருந்தாலும் இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்தினதாக வராது என்ற இரவென்று சொன்னால் இருட்டாக இருக்கணும் என்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் இரவு என்று சொன்னால் இருட்டென்று அர்த்தமா? சூரியன் மறைந்து விட்டாலே இரவு வந்து விட்டது என்ற அர்த்தம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1954வது செய்தியில் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அக்பலல் லைலு மின் ஹாஉனா, இரவு என்பது இந்த இடத்திலிருந்து முன்னோக்கி வந்து வா அதுபா நஹாரு மின் ஹாஉனா, பகல் என்பது இந்த இடத்திலிருந்து பின்னோக்கி செல்லும் போது வா கரபதி ஷம்சு, வாசகத்தை கவனியுங்கள், வா கரபதி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன் ஃபகது அஃப்தர ஸாயிமு, நோம்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கிழக்கு பகுதியிலிருந்து இரவு முன்னோக்கி வருது, மேற்கு பகுதியில் பகல் பின்னோக்கி செல்கிறது, சூரியனும் மறைந்து விட்டது என்றால் நோன்பை திறக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது
சும்மா அத்திமுஸ்ஸியாம இலல் லைலி என்று வரக்கூடிய இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்ற 287வது வசனத்துக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப லைல் என்பது சூரியனுடைய மறைவைத்தான் குறிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு 5 நிமிஷம் தாமதமாக்குவதும் சரி, 15 நிமிஷம் தாமதமாக்குவதும் சரி, இரவு நேரம் இன்னும் இருட்டு வரக்காட்டில் இருக்கணும் என்று சொல்லி பல சஹாபாக்கள் அப்படி நோன்பு தாமதமாக திறந்திருக்கிறாங்கலாம் ஆதாரம் காட்டி நோன்பு திறக்கும் நேரத்தை யாரு தாமதப்படுத்துறாங்களோ அவர்கள் இந்த நபிமொழிக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி வருது. அதே இப்னு அபி அவுஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே 1941, 1955, 1956, 1958, 5297வது ஹதீஸுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு முறை குன்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபகால லி ரஜுலின், ரசூலுல்லாஹ் ஒரு மனிதருக்கு சொன்னால், இன்சில் ஃபஜ்தஹ்லி, எனக்கு நோன்பு திறக்க மாவு கரைசலை கொண்டு வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கால, அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஷ்ஷம்சு, இன்னும் சூரியன் வெளிச்சம் இருக்குது அப்படி என்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால இன்சில் ஃபஜ்தஹ்லி, எனக்கு அந்த மாவு கரைசலை கொண்டு வா அப்படி என்றாங்க. கால யா ரசூலுல்லாஹ் அஷ்ஷம்சு, அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் சூரிய வெளிச்சம் இருக்குது அப்படி என்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்சில் ஃபஜ்தஹ்லி, எனக்கு மாவு கரைசலை கொண்டு வந்துரு. ஃபனஸல ஃபஜதஹலஹு ஃபஷரிப, ரசூலுல்லாஹ்வுக்காக அவர் மாவு கரைசலை கொண்டு போறாரு. அதை குடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை திறந்தார்கள். சும்ம ரமா பியதிஹி ஆஉனா, பிறகு ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை கிழக்கு பகுதிக்கு காட்டி சும்ம கால, பிறகு சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் லைல அக்பல மின்னாஹுனா, இரவு இந்த பகுதியிலிருந்து நம்மை முன்னோக்கி வந்தால் ஃபகத் அஃப்தர ஸாஹிமு, ஒரு நோன்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப குறித்த நபி தோழர் என்ன சொல்கிறார், இங்க சூரியன் இன்னும் சூரியன் வெளிச்சம் இருக்குதுன்றாங்க. சூரிய வெளிச்சம் இருந்தா என்ன பிரச்சனை? சூரியன் மறைஞ்சிருச்சா இல்லையா? மறைந்த உடனே சூரியன் வெளிச்சம் போயிருமா? நாங்கள் அந்த ஹொரிசோன்ல இருந்து சூரியன் மறையும் போது, சூரியன் இப்போ படிப்படியாக மறையுதுன்னு வைங்க, சூரியன் படிப்படியாக மறைந்து கொண்டு இருக்கிறது. இந்த கை சூரியன் என்று வச்சுக்கொண்டு இப்போ மறைஞ்சிருச்சு. இப்போ கை மறைந்தாலும் சூரியனுடைய அந்த கதிர்கள் வீசிக்கொண்டு இருக்குமா இல்லையா? அந்த வெளிச்சத்தை தான் நபித்தோழர் சொல்கிறார். ரசூலா என்ன சொன்னாங்க? சூரிய வெளிச்சம் இருக்கட்டும், சூரியன் மறைஞ்சிருச்சா இல்லையா? அதனால நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு, எனக்குரிய அந்த மாவு கரைசலை கொண்டு நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய் என்று சொல்றாங்களா இல்லையா? அப்ப இரவு நேரம் வரும் வரைக்கும் முழுசா இரவடையணும், ஒரு சிலர் இஷா நேரம் வரைக்கும் நோன்பை தாமதப்படுத்தி திறக்கணும் என்று சொல்லி வழிகட்ட சிந்தனைகளை இந்த சமூகத்துக்குள்ளே நுழைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதுவுமே கிடையாது. சூரியன் மறைந்த நேரம் தான் நோன்பு திறப்பதற்குரிய நேரம். நீங்க எப்போதும் என்ன செய்யணும், கேலண்டரை பார்க்கணும். எத்தனை மணிக்கு சூரிய மறைவு நேரம், மகரிப் நேரம் என்று போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே ஒவ்வொரு இலங்கை நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் சூரியன் மறைகிற நேரத்தை இன்னைக்கு நெட்டு ஊடாக கண்டுபிடிக்கலாம். அந்த நேரத்தை நீங்க பார்த்து சூரியன் மறைகிற நேரமாக எது வானவியல் அறிக்கைகளாக கொடுக்கப்படுகின்றதோ அந்த நேரத்தை வைத்து நீங்கள் உடனடியாக சூரியன் மறைந்த நேரத்தில் நோன்பு திறந்தால் நீங்க சரியான நேரத்தில் நோன்பு திறந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அவசியமற்ற விதத்தில் பேணுதல் என்ற பெயரிலேயோ பொடுபோக்கான நிலையிலேயோ அதிக பிரசங்கித்தனமாகவோ நோன்பு திறப்பதை தாமதப்படுத்த வேண்டாம். அப்படி தாமதப்படுத்துவது நன்மையிலே நீடிக்காத ஒரு நிலையாக அது வந்துவிடும், தீமையாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த சஹர் செய்த பின் நம் சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, நவை தூ சௌமகதின் அன் அதாயின் ஃபர்லி ரமலான ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தாலா, இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஃபர்லான நோன்பை அதாவாக, கலாவாக இல்லை அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன் அல்லாவுக்காக என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் தராவி தொழுகைக்கு பிறகு சொல்லிக் கொடுப்பார்கள். பிறகு இவங்களும் என்ன செய்வாங்க, அந்த சஹர் நேரம் முடிஞ்ச உடனே சுபவுக்கு முன்பதாக இந்த நியத்தை வைப்பாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு நியத்தை வாயால் மொழியுமாறு சொல்லி இருக்கிறார்களா? இந்த நோன்பு விஷயத்தில் குறிப்பாக நவைத்து சௌமகதின் என்று சொல்கிறார்களே, இந்த நியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுங்கன்னு கற்று தந்திருக்கிறார்களா? எங்கேயுமே ஹதீஸுகளில் பார்க்க முடியலை. அப்போ இல்லாத ஒரு நூதன அனுஷ்டானத்தை பித்அத்தாக நம் சமூகத்தில் இவர்களாக உருவாக்கி சொல்கிறார்கள். நியத்தை பொறுத்தளவில் நியத்தென்றாலே என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளத்தால் நினைப்பது என்ற அர்த்தம். உள்ளத்தால் நினைப்பது என்பது எண்ணம். அது எப்படி ஹதீஸில் வருதுன்னா, சஹீஹ் புகாரில முதலாவது ஹதீஸ், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, ஆமால்கள் அமல்கள் என்பது பின்னியா நியத்தை பொறுத்து தான் அமையும். நான் அல்லாஹ்க்காக செய்கிறேன் என்ற எண்ணம்,
மனதில் இருக்க வேண்டும். மக்களுக்காக செய்கிறேன், என்னை பாராட்டணும் என்பதற்காக செய்கிறேன், என்னை கொடைவல்லல் என்று சொல்லணும் என்பதற்காக செய்கிறேன், நான் தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்றதுக்காக செய்கிறேன், அறிவாளி என்று காட்டிக்கொள்றதுக்காக செய்கிறேன், கலப்படமாகிச்சென்று சொன்னா, நீயத்து கெட்டு போயிருச்சுன்னு சொன்னா, நாங்கள் செய்கிற அமலுக்காக அல்லாஹ் கூலியை தரமாட்டான். அப்ப அல்லாஹ்க்காக செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்க்காக செய்கிறேன் என்ற எண்ணம் எண்ணமா இருக்கணுமே தவிர அது சொல்லில் வெளிப்படுத்தணும் என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் அதுக்கு வழிகாட்டணுமா இல்லையா? வழிகாட்டினால் செய்யலாம். இந்த நோம்புக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நவைத்து சௌம கதின் என்று சொல்கிறார்களே, எதுக்கு நியத்து வைக்கிறாங்க? நாளைய நோம்புக்காக வேண்டி நியத்து வைக்கிறாங்க. இன்றைக்கு நியத்து வைக்கிறாங்க நாளைய நோம்புக்கு. இப்போ இவங்க இரவு தொழுகை, கியாமுல் லைல், தராவிக்கு பிறகு பள்ளிவாசலில் கூட்டாக இந்த துவாவை சொல்லி கொடுப்பாங்க. இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன் அல்லாஹ்வுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. இஸ்லாத்தில் ஆரம்பம் இரவா பகலா? இரவில் தானே ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நாளின் துவக்க நேரம் மஹ்ரிபிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால தான் வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு என்று சொல்லுவோம். ஏன் வெள்ளிக்கிழமை இரவு வேண்டுவோம்? முதலாவதாக இரவு பிறகு பகல் வரும். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுற அந்த பகல் நேரம் பிறகு வரும், அதற்கு முன்பதாகவே இரவு வரும். அப்போ ஒரு நாளின் துவக்கம் இரவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ ஒருத்தர் நோன்பு பிடிப்பார் பகல்ல, ஆனால் அந்த நாள் இரவுலே தொடங்குதா இல்லையா? அப்போ இரவுல நியத்து வைக்கிறதா இருந்தால் எப்படி நியத்து வைக்கணும்? நியத்து வைப்பது இவர்களுடைய வாதப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததாக நினைத்து கொண்டு சொல்வதாக இருந்தாலும் எப்படி சொல்லணும்? இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஃபர்லான நோன்பு அதாவாக இன்றைய தினம் பிடிக்க நியத்து வைக்கிறேன் சொல்லி கொள்ளணும். ஆனால் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? நாளைய தினம் என்றாங்க. அதாவது நாளை மறுநாள் நோன்புக்காக வேண்டி முந்தைய நாளே நியத் செல்லக்கூடிய ஒரு நிலையை சொல்கிறார்கள் என்றால் இந்த நியத்தை ரசூலா இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஒரு நியத்தை சொல்லி கொடுத்தா சரியாக சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? நல்ல துல்லியமாக மார்க்கத்தை அறிவுபூர்வமாக எடுத்து சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு லாஜிக் தவறக்கூடிய விதத்தில் தான் நியத்தை சொல்லி கொடுப்பாங்களா? இதிலிருந்து என்ன விளங்குகிறது? இந்த நியத் என்பது பிற்காலத்தில் வந்தவர்கள் உருவாக்கி கொண்ட ஒன்று, மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட ஒன்று அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதற்கு வழிகாட்டவில்லை என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. எனவே நியத் என்பது எண்ணம் சார்ந்தது. அது ஒரு அமலை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற எண்ணத்தில் நாங்கள் செய்தால் போதுமானது. நியத்தை மொழிவதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் நோன்புக்கு நமக்கு வழிகாட்டாததனால எந்த நியத்தை நாம் வாயால் மொழிவதற்கு அவசியம் இல்லை. அப்படி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு காட்டித்தரவில்லை. ஃபர்லான நோம்பை நான் பிடிக்கிறேன் அல்லாஹ்க்காகன்னு மனசால நினைச்சு கொண்டாலே ஒருத்தர் நோன்பை பிடித்தவராக அதுக்கு நியத்து வைத்தவராக கருதப்படுவார். இவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நவைத்து சௌமகதின் என்பது அல்லாஹ் ரசூல் வழிகாட்டாத ஒரு வழிமுறை. எனவே இந்த வாசகத்தை சொல்லி யாரும் நியத்தை வைக்க வேண்டியதில்லை. மனசாலே நோம்பு பிடிக்கிறேன் என்று அல்லாஹ்க்காக நோம்பு பிடிக்கிறேன் என்று நினைத்து கொண்டாலே போதுமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சமூகத்தில் நோன்பை திறக்கும் பொழுது ஒரு துஆவை சொல்வார்கள். என்ன துஆ சொல்லுவாங்க? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இணையற்ற யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே விசுவாசிக்கின்றேன், உனது பேரிலே எனது சகல காரியங்களையும் விடுகின்றேன், உனது ஆகாரத்தை கொண்டே நோன்பு திறந்தேன், ஆகவே எனது நோன்பை நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக, ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று ரேடியோ சிலோன்ல முஸ்லீம் சேவையிலெல்லாம் போட்டுடுவாங்க. இதை போட்டோன்னே எல்லாரும் சேர்ந்து அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து என்று சொல்லி தான் நோன்பை திறப்பாங்க. இப்படி அல்லாஹ்வும் ரசூலும் இந்த சொன்ன வாசகத்தை ரேடியோ சிலோன்ல சொல்லி கொடுக்குறாங்களே முஸ்லீம் சேவையில், இந்த வாசகத்தில் நோன்பு திறக்கும் போது ஒரு துஆவை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எங்க சொல்லி இருக்கிறாங்க? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி என்று 5 வசனங்களை சொல்கிறார்களே, வாசகங்களை சொல்கிறார்களே. இந்த 5 வாசகங்களையும் ஒரு சேர வந்த ஏதாவது ஒரு சஹீஹான அறிவிப்பு இருக்குதா? அல்லது ஒரு பலவீனமான அறிவிப்பாவது இருக்குதா? இல்லை. அப்ப என்ன இவங்க செய்யறாங்க? நோன்பு திறக்கிற துஆ என்ற பேர்ல அல்லாஹ் ரசூல் காட்டி தராத யாரோ சொன்ன ஒன்றை கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் திணித்து இருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் முரணான ஒரு காரியம் இல்லையா? ஒரு பித்அத்தான ஒரு காரியம் இல்லையா? இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில பலவீனமான ஹதீஸ்கள் எப்படி வருது? இவங்க சொல்லக்கூடிய வாசகங்கள் வரவில்லை. எப்படி வருது என்று சொன்னா, அல்லாஹும்ம லக்க சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஒரு துண்டு மட்டும். அந்த சொன்ன 5 வாசகங்கள்ல 2 வாசகம் மட்டும் வந்த ஒரு செய்தி வருகிறது பைஹக்கியில. அதே போல ஷோபல் ஈமான் பைஹக்கியிலையும், பைஹக்கி அவர்களுடைய சுனனுல் சகீரிலும், அல் மராசில் அபூதாவுத் அவர்களுடைய அல் மராசில் என்ற நூலிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஆனால்
இந்த வாசகத்தை யார் அறிவிக்கிறார்? முஆத் இப்னு ஸஹ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி தான் அறிவிக்கிறார். அபூதாவுதுல 2011வது ஹதீஸை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதே போன்று இந்த வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளிலும் முஆத் இப்னு ஸஹ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். ஆனா இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினதா சொல்கிறாரே, இவர் ஒரு நபி தோழரா? இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபியாக வாழ்ந்தவரா என்று கேட்டால், இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காத ஒரு நபர், ஒரு சஹாபியே கிடையாது. ஒரு சஹாபி அல்லாத ஒருவர் ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள் என்று சொல்வதாக இருந்தால், இந்த செய்தி விடுபட்ட தொடர்பு அருந்திய செய்தி, ஒரு முர்சலான செய்தி. இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது ஹதீஸ்களையுடைய விதியாக இருக்கிறது. மேலும் இந்த முஆத் இப்னு ஸஹ்ரா என்பவர் அவர் நம்பகமான ஒரு ஆளாண்டு கேட்டால், அவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை என்று இப்னு ஹிப்பான் அவர்களை தவிர மற்ற எல்லா நபர்களும் இவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை. இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களை தவிர எவரும் இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் சொல்லவில்லை. இப்னு ஹிப்பான் அவர்களை பொறுத்தவரையில் யாரென்றே தெரியாதவர்களை கூட நம்பகமானவர்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த உசூலை ஏனைய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்னு ஹிப்பான் அவர்கள் என்ன சொல்வாருன்னா, யாரென்றே தெரியா அவரை கெட்டவர் என்று ஏன் சொல்லணும் என்று சொல்லுவாங்க. ஆனால் யாரென்றே தெரியாமல் இருக்குது, அவர் கெட்டவராக இருந்தால் என்ன பண்ணுவது என்ற அடிப்படையில் பெரும்பாலான அறிஞர்கள் யாரனே அறியப்படாதவரெல்லாம் நம்பகமானவர் என்று சொல்ல மாட்டாங்க. இப்னு ஹிப்பான் அவர்கள் மட்டும்தான் அவரை நம்பகமானவர் என்று இந்த வரிசையில் யாரென்றே தெரியா எனவே நம்பகமானவர் என்று சொல்றாங்க. ஆனால் இவருடைய நிலையை பொறுத்தளவில் குறிப்பே இல்லை. இவர் யாரென்றே தெரியாத ஒரு நிலையில் இருப்பதனால அவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு முஸ்லிம் என்ற போர்வையில் இருந்தவரா இல்லையா, ஒண்ணுமே குறிப்பு இல்லை. அதனால இது பலவீனமான செய்தியாக மாறிவிடுகிறது. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆனனி ஃபசும்து வரஸகனி வஅஃப்தர்து என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று ஃபலாயிலுல் அவுகாத் என்ற நூலில் பைஹக்கி அவர்களுடைய ஃபலாயிலுல் அவுகாத் என்ற நூலையும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த அறிவிப்புலையும் முஆத் இப்னு ஸஹ்ரா என்பவரை அறிவிக்கிறார். மேலே யாரை குறிப்பிட்டு பலவீனம் என்று சொன்னமோ அதே அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். எனவே இந்த செய்தியும் ஏற்புடைய ஒரு செய்தி இல்லை. இதுல வாசகம் கூட இவங்க சொல்ற வாசகமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆனனி ஃபசும்து வரஸகனி வஅஃப்தர்து, எனக்கு உதவி புரிந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஃபசும்து, நான் நோன்பு நோற்றேன். வரஸகனி, எனக்கு அவன் ரிஸ்க் அளித்தான். வஅஃப்தர்து, இப்போது நான் நோன்பு திறந்தேன் என்று வருது. இதுக்கு ஏதாவது இவங்க சொல்ற வாசகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? தொடர்பும் இல்லை. இன்னொரு அறிவிப்பு வருது, லகசும்து வாலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி இன்னக ஸமீஉல் அலீம். லகசும்து, நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன். வாலா ரிஸ்கிக அஃப்தர்து, உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நோன்பு திறந்தேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து எனவே இதை ஏற்றுக்கொள்வீராக. இன்னக ஸமீஉல் அலீம், நீதான் செவியுறுபவன் அறிந்தவன் என்று ஒரு வாசகம் வருது. இந்த வாசகமும் இவர்கள் அல்லாஹும்ம லகசும்து என்று சொல்லக்கூடிய வாசகம் கிடையாது, மாற்றமாக இருக்கிறது. இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக தபரானியில அல் முஜமுல் கபீர்ல பாகம் 10 பக்கம் 292 பதிவு செய்யப்படுகிறது. இதுல 4வது அறிவிப்பாளராக வரக்கூடிய அப்துல் மலிக் இப்னு ஹாரூன் என்பவர் பலவீனமான ஒருவர். இவர் ஹதீஸ் கலை அறிஞர்கள் கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இவரும் பலவீனம். இவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அவருடைய தந்தையும் பலவீனமானவர் என்று இமாம் தாரகுத்னி அவர்கள் சொல்கிறார். யஹ்யா இப்னு மயீன் அவர்கள் இந்த அப்துல் மலிக் பின் ஹாரூன் என்பவர் ஒரு பொய்யர் என்று அறிவித்திருக்கிறார். அப்போ மௌலுவாத்தான செய்தியில் நிற்கும். இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அபு ஹாத்தம் அவர்களும் இவர் பொய்யர் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இவர் ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர் என்று இப்னு ஹிப்பான் அவர்களும் சொல்கிறார்கள். கடுமையான முறையில் விமர்சனம் செய்த ஆஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் லிசானுல் மீசான்லையும் இவர் கடுமையாக இட்டுக்கற்ற பொய்யர் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதுவும் ஆதாரத்துக்கு எடுக்கவே முடியாத ஒரு பொய்யான செய்தியாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பு வருகிறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம லக்கசும்து, இறைவனின் திருப்பேரால், லக்கசும்து, உனக்காகவே நோன்பு நோற்றேன். வாலா ரிஸ்கிக அஃப்தர்து, உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நோன்பு திறந்தேன் என்ற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் தபரானி அவர்கள் அல் முஜமுல் அவுசத்ல பாகம் 16 பக்கம் 338 அறிவிக்கிறாங்க. அதே போன்று அல் முஜமுஸ் சகீர்ல பாகம் 3 பக்கம் 52லையும் கிதாபு துஆல பாகம் 2 பக்கம் 488லையும் பதிவு செய்யப்படுகிறது. எல்லா நூறுகளிலும் தாவூத் பின் ஜிப்ரிகான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். இவரை பொறுத்தளவுல இவரும் ஒரு பொய்யராக இருக்கிறார் என்று இமாம் ஜௌசஜானி அவர்களும்
ஹதீஸ் துறையில் விடுபட்டவர் என்று யாக்கூப் இப்னு ஷைபா அவர்களும், அபூ சுர்ஆ அவர்களும், இவர் நம்பகமானவரே இல்லை என்று இமாம் நசாயி அவர்களும், பலவீனமானவர் என்று அபூதாவுத் அவர்களும் பலரும் விமர்சனம் செய்திருக்கிறார். இதிலையும் ஒரு பொய்யராக இருக்கக்கூடிய தாவூத் இப்னு ஜிப்ரிகான் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இது பதிவு செய்யப்படுகிறது. எனவே இதுவும் நம்பகமான ஒரு செய்தி கிடையாது. இன்னொரு அறிவிப்பு வருகிறது, அல்லாஹும்ம லக்க சும்து, இறைவா உனக்காகவே நோன்பு நோற்றேன், வா அலைக்க தவக்கல் தூ, உன்னையே நான் உன்மீதே தவக்கல் வைக்கின்றேன், வா அலா ரிஸ்கிக்க அஃப்தர் தூ, உன்னுடைய உணவை கொண்டே நான் நோன்பு திறந்தேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக ஒரு செய்தி வருகிறது. இது ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் அல் மத்தாலிபுல் ஆலியா என்று சொல்லக்கூடிய நூலையும் முஸ்னதுல் ஹாரிஸ் என்ற நூலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த செய்தியில இடம்பெறக்கூடிய 6வது அறிவிப்பாளர் ஹம்மாத் பின் அம்ர் அன் நசீபி என்பவர் ஹதீஸ்களை இட்டுக்கட்டி சொல்லும் ஒரு பொய்யர் என்று கடுமையாக குற்றம் சுமத்தப்பட்டவராக இருக்கிறார். எனவே இந்த செய்தியும் பொய்யான ஒரு செய்தி. அதே போன்று இவர் ஹதீஸ் துறையில் மறுக்கப்பட்டவர் என்று இமாம் புகாரி அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். இவர் ஹதீஸ் துறையில் விடுபட்டவர் என்று இமாம் நசாயி அவர்களும், ஹதீஸ்களை இட்டு கட்டுபவர் என்று இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களும், முற்றிலும் பலவீனமானவர் என்று இமாம் அபூ ஹாத்தம் அவர்களும், பொய்யர் என்றும் இட்டுக்கட்டி சொல்பவர் என்றும் பிரபலமானவர்களில் இவரும் ஒருவர் என்று யஹ்யா இப்னு மயீன் அவர்களும் கடுமையான விமர்சனம் செய்திருப்பதை லிசானுல் மீசான் என்ற நூலில் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுல இன்னொரு 5வது அறிவிப்பாளராக அஸ்ஸரீயு பின் ஹாலித் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் யாரென்றே அறியப்படாத ஒருவர் என்று இமாம் தஹபி அவர்கள் மீசானுல் இஅ்திதால் என்ற நூலையும் குற்றம் சுமத்தி இருக்கிறதுனால இந்த அறிவிப்பும் கடும் பலவீனமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அப்ப ரேடியோ சிலோனுடைய இந்த துஆக்கு என்ன ஆச்சு? இதை உலமாக்கள் அங்கீகரிக்கிறீர்களே. இவ்வளவு பொய்யர்கள் அறிவிக்கிற அறிவிப்புல கூட நீங்க சொல்ற வாசக கோர்வையில் எந்த ஒரு செய்தியும் வராத நிலையில் முஸ்லிம் சமூகத்தில் ஒட்டுமொத்தமானவர்கள் அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வாலைக்க தவக்கல்து வாலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி என்று நோன்பு திறக்க வைக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியம். சாதாரணமாக இதை நீங்கள் கடந்து செல்ல சொல்கிறீர்களா அல்லது மக்களுக்கு விளக்கி சொல்லணுமா? அப்ப மக்களுக்கு நீங்க விளக்கி சொல்லுங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வாசகங்களில் வரக்கூடிய அனைத்து செய்திகளும் பலவீனமானவை. எனவே நோன்பு திறக்கும் போது நீங்க இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுங்க. உலமாக்கள் சொல்லி கொடுங்க. அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்க. மக்களை வழிகெடுத்து விடாதீர்கள். இந்த விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் ஆரம்பத்தில் தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு ஹதீஸை சொல்லி வந்தோம். நரம்புகள் நலைந்து விட்டன, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு செய்தியை நாம் சொல்லி வந்தோம். இந்த செய்தி சஹியான செய்தி என்றும் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தோம். இந்த செய்தியை ஹாக்கிம் அவர்கள் பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, இதன் அறிவிப்பாளர்கள் ஒருத்தரான மர்வான் இப்னு சாலிம் என்பவர் அறிவிக்கும் ஹுசைன் பின் வாகித், மர்வான் இப்னு சாலிமும் அவரிடமிருந்து அறிவிக்கும் ஹுசைன் பின் வாகித் என்பவரும் 2 பேரும் புகாரி முஸ்லிம் ஆகிய அறிஞர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட நம்பகமான அறிவிப்பாளர்கள் என்று இமாம் ஹாக்கிம் அவர்கள் ஒரு நற்சான்றிதழை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நற்சான்றிதழின் அடிப்படையில் மர்வான் பின் சாலிம் என்பவர் நம்பகமான ஒருத்தர் தான், எனவே இது சஹியான ஹதீஸ் தான் என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் நாங்கள் பிரச்சாரம் செஞ்சு வந்தோம். ஆனால் புகாரியில் மர்வான் பின் சாலிம் என்ற பேரில் யாராவது ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாரான்னு பார்த்தா அப்படி ஒரு அறிவிப்பாளர் இல்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக மர்வான் அல் அஸ்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அப்போ மர்வான் அல் அஸ்பர் தான் ஹாக்கிம் அவர்கள் தவறுதலாக மர்வான் பின் சாலிம் என்று சொல்லிட்டாரு. அப்போ மர்வான் பின் சாலிம் புகாரியை ஆதாரமாக எடுத்தாருன்னு சொன்னால் இமாம் புகாரி அவர்கள் ஒருவரை ஆதாரமாக எடுக்கும் பொழுது கடுமையான நிபந்தனைகளை போட்டு கடும் நம்பகத்தன்மையை உறுதி செய்த பிறகுதான் எடுப்பார் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இமாம் புகாரி அவர்கள் இதை எடுத்திருக்கிறார் என்று ஹாக்கிம் அவர்கள் சொன்னதை வச்சு ஹாக்கிம் அவர்களை நம்பி நாங்கள் வழிமொழிந்ததன் காரணமாக இந்த செய்தியும் சஹியான செய்தி என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் மர்வான் பின் சாலிம் என்பவர் வேறு, மர்வான் அல் அஸ்பர் என்பவர்கள் வேறு. ரெண்டு பேரா இருக்கும்போது மர்வான் பின் சாலிம் என்பவருடைய நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. அப்ப மர்வான் பின் சாலிம் என்றவர் நம்பகமானவர் வேற யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா அதை இப்னு ஹிப்பான் இமாமை தவிர வேறு யாருமே அவரை பற்றி எந்த குறிப்பும் சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்னு ஹிப்பான் அவர்கள் அறியப்படாதவர்களை நல்லவர்கள் என்று சொல்ற அந்த அளவுகோலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததனால மர்வான் பின் சாலிம் என்பவர் சம்பந்தமாக எந்த ஒரு குறிப்பும் இல்லாத காரணத்தினால் அவர் மஜ்ஹூலான ஒருவர், யார் என அறியப்படாத ஒருவர். எனவே இவருடைய செய்தியை வச்சு நாங்கள் தஹபுல்லமு தாகம் தீர்ந்து விட்டன, வபுத்தல்லத்தில் உரூகு நரம்புகள் நலைந்து விட்டன, வசபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைக்கும் என்ற ஹதீஸும் மஜ்ஹூலான மர்வான் பின் சாலிம் என்பவர் இடம்பெறுவதனால அதுவும் பலவீனமான ஒரு செய்தியாக இருப்பதனால
இதையும் என்ன செய்ய முடியாது, நோன்பு திறப்பதற்கு ஆதாரமாக சொல்ல முடியாது. அப்ப என்னதான் சொல்லி நோன்பு திறக்கணும்? நோன்பு திறக்கும் போது பிரத்யேகமாக சொல்வதற்கு பல செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலும் ஒரு செய்தி பலவீனமான நிலையிலும் இருப்பதனால நாங்கள் என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும்? பலவீனமானதை வச்சு நாங்கள் செயல்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? நாங்கள் பொதுவாக உணவு உண்ணும் போது அல்லது ஒரு பானத்தை பருகும் போது என்ன செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லுது? பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் உணவு உண்ணுங்கள், பிஸ்மில்லா சொல்லி ஒரு பானத்தை பருகுங்கள் என்று சொல்வதை வைத்து நோன்பு திறக்கும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லி நாங்கள் உணவு உண்டால் அது போதுமானது, பிஸ்மில்லா சொல்லி தண்ணீரை குடித்தால் போதுமானது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எனவே நோன்பு திறப்பதற்கு பிரத்யேகமான எந்த ஒரு துஆவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதாரப்பூர்வமாக வராததனால பிஸ்மில்லா சொல்லி தான் நோன்பு திறக்கணும். ரேடியோ சிலோன் சொல்ற துஆவுக்கும் உலமாக்கள் பகிரங்கமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் துஆவுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது இட்டுக்கட்டப்பட்ட வரக்கூடிய சில வாசகங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் கூட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பிதஅத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அடுத்ததாக நம் சமூகத்தில் ஒரு பழக்கம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், சில பேர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு விடிந்த பிறகு விழித்து கொண்டால் என்ன சரி சாப்பிட்டு நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அதாவது அதுக்கு விடி சஹர் என்றும் சொல்லுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நியத்தை வச்சுருந்தாலும் ஆனால் காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடி சஹர் நேரத்தில் எலும்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஃபஜ்ருக்கு பாங்க சொன்ன பிறகு விழிச்சு பார்த்தா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் உடனே எடுத்து அதை சாப்பிட்டுட்டு நோன்பை கண்டினியூ பண்ணுறோம் என்ற மாதிரி சில பழக்கங்கள் இருக்குது. இந்த விடி சஹருக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் 187வது வசனத்தில் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், அத்தா யதபய்யன லகுமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கிழக்கு வெளிக்கும் அந்த வெள்ளை கயிறு இரவு என்ற கருப்பு கயிறிலிருந்து தெல்ல தெளிவாக தெளியும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். வைகரை ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் லிமிட்டை போட்டுட்டான். ஃபஜ்ர் நேரத்தை தாண்ட முடியாதுன்னு வந்த பிறகு அப்போ எப்படி நாங்கள் நோன்பு சுபவுக்கு பிறகு எப்படி விடி சஹர் செஞ்சு நோன்பு பிடிப்பது? அது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரிலே 621, 5299, 7247வது செய்தியில் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலா என்ன சொல்றாங்க? அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யம்னா அன் அஹதக்கும் அவ் அஹதன் மின்கும், உங்களில் யாராவது செய்வதை தடுக்க வேண்டாம். ஆதானுல் பிலாலி மின் சஹூரிஹி, பிலாலுடைய பாங்கு சஹர் செய்வதை தடுத்து விட வேண்டாம். ஃபஇன்னஹு யுஅذினு அவ் யுனாது பிலைலின், அவர் எதுக்காக பாங்கு சொல்றாருண்டா அதான் சொல்கிறார் என்று சொன்னா, உங்களை இரவிலே எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னா, லியர்ஜிஅ காயிமக்கும், உங்களில் யார் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி, வலி யுனப்பி நாயிமக்கும், உங்களில் யார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விழிக்கச் செய்வதற்காக, வலைஸ யகூலல் ஃபஜ்ரு அவி சுபுஹு, அவர் உங்களை சுபஹுவையோ ஃபஜ்ரையோ சொல்வதற்காக நினைவுபடுத்துவதற்காக பாங்கு சொல்பவர் அல்ல. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னா படுத்திருக்கிறவங்க எழும்பி சஹர் செய்யுங்க, தொழுது கொண்டிருக்கிறவங்க தொழுகையை நிறுத்தி போய் சஹர் செய்யுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்கை உங்களுடைய சஹரை தடுத்து விட வேண்டாம், நீங்கள் உண்ணுவதை பருகுவதை தடுத்து விட வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? அடுத்ததா யாரு பாங்கு சொல்வார்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள். அவர் எப்போ பாங்கு சொல்வார்? சுபஹுடைய நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 622வது செய்தி, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால், ரசூலா சொன்னதா சொல்றாங்க, இன்ன பிலாலன் யுஅذினு பிலைலின், பிலால் அவர்கள் இரவிலே அதான் சொல்வார். ஃபகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யுஅذிபுனு உம்மி மக்தூமின், உம்மி மக்தூம் அவர்கள், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் பாங்கு சொல்லும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சுபவுக்கு பாங்கு சொல்வார், அது வரைக்கும் தான் உண்ணலாம் பருகலாம், அதுக்கு பிறகு உண்ண முடியாது பருக முடியாது. அப்போ எப்படி விடி சஹர் செய்யலாம்? விடி சஹர் என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு நடைமுறை. கண்டிப்பாக அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நோன்புகள் பால்படுத்தப்படும். நீங்கள் ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு நிமிஷம் தாண்டி
ஒரு தண்ணி சொட்டு குடித்தாலும் உங்களோட நோன்பு முழுமைப்படுத்தப்படாது, பாலா போன நோன்பாக, பாத்திலான நோன்பாக ஆகும் என்று இருக்குது. உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ ஹதீஸ் வருதே, நீங்கள் உண்டு கொண்டு இருந்தால் அதான் சொல்லும் நேரம் வந்தாலும் கையில் தட்டில் இருப்பதை சாப்பிடும் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுங்க என்ற ஒரு செய்தி வருது தானே. அப்போ நாங்கள் சுபவுக்கு பாங்கு சொன்ன பிறகும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் அதை கண்டினியூ பண்ணலாம் தானே என்று சிலர் வாதிடுவார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நம் சமூகத்தில் இருப்பவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் ஃபஜ்ருடைய பாங்குக்கு பிறகும் சஹர கண்டினியூ பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது தவறான ஒரு நடைமுறை. ஹதீஸில் எப்படி வருது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூதுல 2003வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா சமிய அஹதுகுமுன் நிதா, உங்களில் யாராவது ஒருத்தர் அதான் சப்தம் கேட்டால், வல் இனாவு அலா யதிஹி, அவருடைய கையில் உணவு தட்டு இருக்கும் போது, ஃபலா யலஹு ஹத்தா யக்லிய ஹாஜதஹு மின்ஹு, அவர் தனது உணவு தட்டில் தேவையை நிறைவு செய்யும் வரைக்கும் அதை கீழே வைத்து விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அப்போ சஹருக்கு சஹர் நேரத்தை சஹரை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், சுபவுல ஃபஜ்ரில் அதான் சொன்னாலும் உணவு தட்டில் கையில் இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் தானே என்று இந்த ஹதீஸுக்கு நிறைய பேர் விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் எங்கேயாவது சுபவுடைய நேரம் என்று வந்திருக்குதா அல்லது ரமலானுடைய காலம் என்று வந்திருக்குதா என்று பார்த்தால், ரமலான் காலத்தையோ நோன்பு காலத்தையோ ஃபஜ்ருடைய நேரத்தையோ இது குறித்ததாக எந்த செய்தியிலும் இடம்பெறவில்லை. பொதுவாக சாப்பிடும்போது அதான் சொல்லப்பட்டால் சாப்பாட்டு தட்டல் இருத்தாதீங்க, கீழே வச்சிடாதீங்கன்னு தான் ரசூலா சொல்கிறாங்க. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மஹ்ரிபுடைய தொழுகைக்கு முன்பதாக இரவு நேர அந்த உணவை உண்ணுவார்கள். அது அவர்களுடைய பழக்கத்தில் இருந்தது. மஹ்ரிபுடைய நேரம் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் 2 வேளை உணவுல சாயங்கால நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த உணவை சாப்பிடுவார்கள். அந்த உணவு தட்டு கையில் இருக்கும்போது அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் தட்டை கீழே வச்சிடாதீங்க என்ற கருத்தில் தான் இந்த செய்தி வருது. ஆனால் இந்த செய்தியில் மஹ்ரிப் என்றும் வரலை. இது பகலுக்கும் எடுக்கலாம், சுபவுக்கும் எடுக்கலாம், லுஹருக்கும் எடுக்கலாம், அசருக்கும் எடுக்கலாம், மஹ்ரிப் இஷா எதுக்கும் எடுக்கலாம். உணவு தட்டு கையில் இருக்குது, பாங்கு சொல்லப்பட்டால் அந்த உணவு தட்டை சாப்பிட்டு விட்டு பிறகு தொலை செல்லலாம் என்ற கருத்து தான் இந்த செய்தி சொல்லுது. ஆனால் எந்த நேரத்தையும் இதை எடுக்கலாம் என்ற வாதம் ரமலான் மாதத்தில் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஏன்? ரமலான் மாதத்தில் லுஹரில் சாப்பிட இயலாம், அசரில் சாப்பிட இயலாம், சுபவுல சாப்பிட இயலாம். எப்போ மட்டும் சாப்பிடலாம்? மஹ்ரிப்லையும் இஷாலையும் மட்டும்தான் சாப்பிடலாம். அப்போ சுபஹில் ரமலானில் நோம்பில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் வக்குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கிழக்கு வெளுக்கும் அந்த வெள்ளை கயிறு இரவு என்ற கருப்பு கயிறிலிருந்து தெல்ல தெளிவாக தெளியும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். சுபஹு மட்டும்தான் உண்ணலாம் பருகலாம், சுபவுக்கு பிறகு உண்ண வேண்டாம் என்று அல் குர்ஆன் வசனம் உண்டு. பிரத்யேகமாக நோன்பு காலத்தில் ஒரு தனி சட்டம் வகுத்த பிறகு எப்படி கையில் தட்டு இருக்குது, சுபவுக்கு பிறகும் நாங்கள் சஹருடைய சாப்பாடை தொடர்ச்சியாக சாப்பிடுவோம் என்று எப்படி சொல்லலாம்? சொல்ல முடியாது. அது அந்த நோம்பினுடைய ஒரு சருத்தை நாங்கள் முறிக்கிறதாக ஆகிறோம். நோம்புல சுபவுலேருந்து இரவு வர காட்டும் நோம்பு முழுமைப்படுத்தணும் என்று வருது. அந்த முழுமைப்படுத்துதலை நாங்கள் கையில் தட்டை வச்சு கொண்டு பாங்கு சொன்ன பிறகும் சாப்பிட்டால், பாங்கு சொன்ன பிறகு சாப்பிடக்கூடாது, நிறுத்தணும் என்ற கட்டளைக்கு மாற்றம் செய்வதனூடாக அந்த நோன்பை நாங்கள் பாத்தில் செய்து கொள்கிறோம், நோம்பின் சருத்தை மீறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை நாங்கள் ரமலான் காலத்தில் ஃபஜர் நேரத்துக்கு பொருந்தக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உணவு தட்டு இருந்தால் பாங்கு சத்தம் கேட்டால் உடனே சாப்பிட்றத நிறுத்திடணுமே தவிர சாப்பாடை கண்டினியூ பண்ணக்கூடாது. சுபவுக்கு நெருக்கமான நேரத்தில் சஹரை தாமதப்படுத்தி சுபவுக்கு முன்பதாக செஞ்சு கொள்ளணுமே தவிர சுபவுக்கு பிறகு சஹரை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தில் நம் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குழம்பிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய விஷயம். லைலத்துல் கத்ர் என்பது சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் எத்தனாம் தேதியை முடிவு செய்கிறாங்க? ரமலான் மாதத்தில் 27ஆம் தேதி இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. லைலத்துல் கத்ர் என்றால் ஒரு மகத்துவமான புனிதமான இரவு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 97வது அத்தியாயத்தில் 1 முதல் 3வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ரில் தான் இறக்கினோம்.
வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று நபி உங்களுக்கு எது அறிவித்தது? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அதிலே இறங்குவார்கள். வர் ரூஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். ஃபீஹா, அதிலே இறங்குவார்கள். பி இஸ்னி ரப்பிஹிம், இறைவனுடைய கட்டளைகளை கொண்டு இறங்குவார்கள். மின் குல்லி அம்ரின், ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குவார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுப வைகரை கிழக்கு வானம் வெளுக்கும் நேரை உதயமாகும் வரைக்கும் சலாம் அமைதி பரவும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 97வது அத்தியாயத்தில் 1 முதல் 5வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப லைலத்துல் கத்ர் இரவு மகத்துவமான ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த இரவு எங்க இருக்குது? ரமலான் மாதத்தில் இருக்குது. அந்த ரமலான் மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டுவதற்காக. அதிலே உங்களில் யார் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் சொல்கிறார். இந்த லைலத்துல் கத்ர் என்பது ரமலான் மாதத்தில் இருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் எப்ப லைலத்துல் கத்ர் வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஸ்ரில் அவாஹிரி மின் ரமலான. ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில், ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2017வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்போ லைலத்துல் கத்ர் என்றது ரமலானில் கடைசி 10ல் தேடிக்கோங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதை 27 என்று யார் முடிவு செஞ்சா? அல்லாஹ் முடிவு சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? எல்லா மக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக தீர்மானித்து 27 தான் லைலத்துல் கத்ர் இரவென்று நீங்கள் எப்படி தீர்மானித்தீர்கள்? யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் தந்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10ல் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ள சொன்னாங்க. ஆனால் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றைப்படையிலையும் தேடுவோம், ஆனால் 27 தான் அது கன்ஃபார்ம் ஆனது என்று சொல்லி அதுக்கு பல வியாக்கியானங்கள். லைலத்துல் கத்ர் என்பதில் 9 எழுத்துக்கள் இருக்கின்றன. அது குர்ஆன்ல 3, அந்த சூறால 3 இடத்துல வருது. எனவே 3 × 9 27 என்று சொல்லி சில பேர் நியூமராலஜி எண் சாஸ்திரத்தை வைத்து லைலத்துல் கத்ரை தீர்மானிக்கிறாங்க. ஒரு சிலர் பல மகான்கள், ஞானிகள், பல அறிஞர்கள் தஸவ்வுஃப்ல இருந்து இந்த லைலத்துல் கத்ர் 27ல கண்டுபிடித்ததாக இட்டுக்கட்டி சொல்றாங்க. ரசூலுல்லாவுக்கு தெரியாதது இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்றது எப்போ என்று நமக்கு அறிவிச்சாங்களா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே 1158வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபித்தோழர்கள் வகானு யஸாலூன யகுஸ்ஸூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருயா அன்னஹா ஃபில் லைலத்தி ஸாபியத்தி மினல் அஸ்ரில் அவாஹிரி. நபித்தோழர்கள் லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு தான் என்று கனவு கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா நபித்தோழர்கள் போல கனவு காண்றாங்க. வக்காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்கள் எல்லாம் கனவு கண்டு சொல்லியும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அரா ருயாக்கும் கது தவாதஅத் ஃபில் அஸ்ரில் அவாஹிரி, நானும் உங்களை போன்று கடைசி 10ல் லைலத்துல் கத்ர கனவு கண்டேன். ஃபமன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யதஹர்ரஹா மினல் அஸ்ரில் அவாஹிரி, ஆனால் உங்களில் யாராவது லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி செய்வதாக இருந்தால் அவர் கடைசி 10ல் முயற்சி செய்யட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். நபித்தோழர்கள் 27 என்ற கனவு காண்றாங்க, ரசூலும் அது போலவே கனவு காண்றாங்க. ஆனால் தீர்வு என்ன? 27 என்று கனவு கண்டதனால அதுதான் இரவா? இல்லை, நீங்கள் கடைசி 10ல் முயற்சி செய்யுங்கன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி தீர்ப்பு கடைசி 10ல் ஒற்றைப்படையான நாட்களில் அதை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி 27 தான் என்று உறுதிப்படுத்தி சொல்லுவோம்? 27 என்று சொல்ல முடியாது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 49, 2023, 6049வது ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. இன்னி ஹரஜ்து லி உக்பிரகும் பி லைலத்துல் கத்ரி, நான் லைலத்துல் கத்ர் எதுவென்பதை அறிவிப்பதற்காக உங்களிடம் வந்தேன். வ இன்னஹு தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலானுன், ஆனால் இன்னார் இன்னார் அந்த இடத்திலே 2 மனிதர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள். ஃபருஃபிஅத், எனக்கு அந்த நினைவு, லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி உயர்த்தப்பட்டு விட்டது. வ அஸா அன் யகூன கைரன் லக்கும், அதன் மூலம் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு நன்மையை உங்களுக்கு நாடி இருக்கக்கூடும்.
அல்தமிசுஹா ஃபிஸ் சப்இ வத்திஸ்இ வல் ஹம்சி. எனவே நீங்கள் அதை 25லும் 27லும் 29லும் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே 49வது 2023 6049 ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? 27 என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கனவு கண்டு ரசூலாம் அந்த கனவு கண்டதாக ஒரு அறிவிப்புல வருது. அதனால் நாங்கள் சஹாபாக்கள் எல்லாம் கனவு கண்டாங்க, எனவே 27 என்று முடிவு செய்வதாக இருந்தா லைலத்துல் கத்ர் சம்பந்தமா மக்களுக்கு அறிவிப்பதற்காக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தி அல்லாஹ்வினால் உயர்த்தப்பட்டு விட்டது என்றதை சொல்லிட்டு 27ல தேடுங்க 29ல தேடுங்க சொன்னார்களா இல்லையா? அப்ப எப்படி 27 என்று மட்டும் நாங்கள் அதை முடிவு செய்யலாம்? முடிவு செய்ய முடியாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்வதற்காக இன்ன திகதி சில அறிவிப்புகளில் 23ல கண்டதா வருது, சில அறிவிப்புகளில் 21 வருது. அப்ப கடைசி ஒற்றைப்படையான நாட்களாகிய 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் லைலத்துல் கத்ர் வரலாம். அதனை அடைந்து கொள்வதாக இருந்தால் அந்த நாட்கள் அனைத்தையும் நாம் பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே 2026வது செய்தியில அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதகிஃபுல் அஸ்ரல் அவாஹிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களிலும் மின் ரமலானில் கடைசி 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஹத்தா தவஃபா அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்யும் வரைக்கும். சும்மா தகஃப அஸ்வாஜுஹு மின் பாதிஹி, அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி வருது. அப்ப இந்த இஅ்திகாஃப் 10 நாள்லையும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு நாள்ல லைலத்துல் கத்ர் அடைஞ்சிரணும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதரே 10 நாட்களையும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 2041வது செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு ஃபீ குல்லி ரமலானின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரமலானிலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். வைதா ஸல்லல் அதாத தஹல மகானஹுல்லதி இஅ்தகஃப ஃபீஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுததும் காலை தொழுகை தொழுததும் இஅ்திகாஃப் இருக்கிற இடத்துக்கு சென்று விடுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10ல் ஆரம்ப நாளில் சுபஹ்லே என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு போயிடுவாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எதுக்கு இது செய்கிறாங்க? லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்காக. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய பிரகாரம் கடைசி 10ல் ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி செய்யணுமே தவிர இன்று நடைமுறையில் பள்ளிவாசல்களில் 27ஆம் இரவு புனித லைலத்துல் கத்ர் இரவு என்றே உறுதிப்படுத்தி அவர்கள் அறிவிப்பு பலகைகளில் அறிவிப்பு செய்வார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்காக வேண்டி லைலத்துல் கத்ர் இரவுட முபாரக் என்று சொல்லி நிறைய வாழ்த்து செய்திகள் எல்லாம் அனுப்புவாங்க. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அப்பட்டமாக எதிராக நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ரசூல் ஒரு திகதியை முடிவு செய்யாத போது அதை நாங்கள் முடிவு செய்வோம், நம்முடைய உலமாக்கள் முடிவு செய்வார்கள், இமாம்கள் முடிவு செய்வார்கள், மார்க்கறிஞர்கள் முடிவு செய்வார்கள், உலமா சபை முடிவு செய்யும் என்று யாராவது ஒருவர் சொல்வாரேயானால் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு படி மேலே போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்ற அர்த்தம். அவர்கள் அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் யுத்தம் செய்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா இவர்கள் திருந்தாவிட்டால் மறுமையிலே கடுமையான தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். கடைசி 10 நாளையும் லைலத்துல் கத்ருக்கான இரவுகளாக இருக்கலாம் என்று அறிவிப்பு செய்யுங்கள். ஒற்றைப்படையான நாட்களில் தேட சொல்லுங்க. இதை தாண்டி நீங்களா ஒரு தேதியை முடிவு செஞ்சீங்கண்டா அது குர்ஆன் சுன்னாக்கு அப்பட்டமாக மாற்றம் செய்வதாக ஆகிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே லைலத்துல் கத்ர் என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் என்பது சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. 5 நாட்கள் கடைசி 10ல் ஒற்றைப்படையான 5 நாட்களிலும் அதை அடைவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி நாங்கள் அந்த லைலத்துல் கத்ரில் இபாதத் செய்வதாக இருந்தாலும் பிரத்யேகமாக தஸ்பீஹ் தொழுகை என்றும் இருட்டு லைட் எல்லாத்தையும் இருட்டாக்கி ஆஃப் பண்ணி தௌபா என்ற பேரில் ஒரு தனி கூட்டு தௌபா ஒன்றும் அது தஸ்பீஹ் தொழுகை என்றும் திரும்ப விசேடமான உரைகள் என்ற பேரில் அந்த நாளுக்கு மட்டும் பிரத்யேகமாக்கி நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்குறோம், அந்த லைலத்துல் கத்ர் இரவு ஹயாத்தாக்குறோம் என்ற பேரில் நிறைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இத்தகைய பிதஅத்துகள் நாம் செய்யாமல் கடைசி 10 நாளும் நம்முடைய லைலத்துல் கத்ர் அடைவுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும்.
லைலத்துல் கத்ர் இரவுக்கென்று பிரத்யேகமான இந்த தொழுகையும் கிடையாது, ஒரு பிரத்யேகமான துஆ மட்டும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுவாயாக, எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று லைலத்துல் கத்ர் இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மதுல 25423வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவுல பிரத்யேகமான ஒரு துஆவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. இதுக்கு மாற்றமாக பொதுவாக நாம் லைலத்துல் கத்ர் இரவுகளில் நின்று வணங்கினால், ஏனைய ரமலான் காலங்களில் நின்று வணங்குவதை போன்று லைலத்துல் கத்ர் இரவுல நாங்கள் நின்று வணங்கினால் அதற்கு நமக்கு நன்மை கிடைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி, யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த அறிவிப்பை வச்சு நாங்கள் லைலத்துல் கத்ரில் பிரத்யேகமாக தனியாக அதை ஹயாத்தாக்குறோம் என்று சிலர் வாதிடுவார்கள். ஆனால் அந்த செய்தி போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 37வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மன் காம ரமலான, யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குவாரோ, ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையுடனும் நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரமலான் மாதத்திலேயே நின்று வணங்கினால் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் முன்பாவங்களை மன்னிப்பான்னு இருக்குது. அப்போ லைலத்துல் கத்ருக்கு மட்டும் அது வரல, ரமலான் மாதம் முழுவதும் இருக்கிறது. லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கலாம். அப்போ லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கலாம் என்றால் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவது, ரமலான் மாதத்திலே நின்று வணங்குவது, இது எப்போ? அந்த 5 நாட்களிலும், ஒரு நாளில் மட்டும் இல்லை, 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 நாட்களும் இதற்குரிய நாட்களா இல்லையா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 வந்தாலே மக்களை நன்மைக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய விதத்தில் குடும்பத்தாரே ஆர்வம் ஊட்டுவாங்க. புகாரில 2024வது செய்தி வருது, இதா கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு, கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பழக்கம் என்ன? சத்த மிஸரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற தொடர்பை துண்டித்துக் கொள்வார்கள். வா அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வா ஐக்கல அஹ்லஹு, குடும்பத்தாரை வணக்கம் செய்வதற்காக எழுப்பி விடுவார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ 10 நாள்லையும் ரசூலா இரவை உயிர்ப்பிச்சிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ரை மட்டும் நீங்கள் அடிப்படையாக வச்சு உயிர்ப்பிக்க கூடாது, 10 நாட்களையும் உயிர்ப்பிக்கணும். அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவுகளில் 5 இரவுகளையும் தெரிவு செய்து அதிகம் நின்று வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் என்பதுதான் லைலத்துல் கத்ருக்கு நாங்கள் கொடுக்குற கண்ணியமே தவிர, இன்று சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் 27ஆம் இரவு என்று கூட்டு துவாக்களுடனும் பிதத்தான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தஸ்பீ என்று நபிவலிக்கு மாற்றமான தொழுகைகளை தொழுது கொண்டு இருட்டு தௌபா என்ற பேரில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அழுது புலம்பிக் கொண்டு உங்களுடைய தௌபாக்களை பகிரங்கமாக அடுத்தவர்கள் கேட்கும் விதத்தில் பகிரங்கப்படுத்தி கொண்டு செய்யும் இந்த விஷயங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமானவைகளை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லைலத்துல் கத்ரில் இந்த நடைபெறக்கூடிய இந்த பிதஅத்துகளும் இந்த அனாச்சாரங்களிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தில் தராஹ்வீஹ் என்ற ஒரு தொழுகை தொழுவார்கள். இந்த தராவீஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகைக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். தராவி என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையும் நமக்கு கற்றுத்தரவில்லை. தராவீஹ் என்று சொன்னால் ஓய்வுகள் என்று அர்த்தம், தர்வீஹத்துன் என்றா ஓய்வு என்று அர்த்தம். 20 ரக்காத்துகள் தொழும்போது 10 தடவைகள் ஓய்வெடுப்பார்கள், 2 ரக்காத்துக்கு ஒரு முறை ஓய்வெடுக்கும் காரணத்தினால் அது தராவீஹ் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஓய்வெடுத்து பல ஓய்வுகளை கொண்ட தொழுகையாக இருப்பதனால தராவி என்ற ஒரு பெயர் வந்திருக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது தராவீஹ் என்று சொல்லி ஒரு தொழுகையை தொழுந்து இருக்கிறாங்களான்னு கேட்டால் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அப்படி தொழுகை ஒன்று தொழுதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதுக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி இரவு தொழுகை நடைபெற்றிருக்கிறது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு தாபி ஒருவர் வந்து கேட்கிறாரு, அபூ சலமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து கேட்கிறாரு, சால ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான, ரமலான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, ஃபகாலத்
மாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்துகளுக்கு கூடுதலாக தொழுததே இல்லை என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. யுஸல்லி அர்பஅன் ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. 4 ரக்காத் தொழுவார்கள், அதனுடைய நீளத்தையும் அழகையும் பற்றி என்னிடம் கேட்காதே. சும்மா யுஸல்லி அர்பஅன், பிறகு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய நீளத்தையும் அழகையும் பற்றி என்னிடம் கேட்காதே. சும்மா யுஸல்லி ஸலாசன், பிறகு 3 ரக்காத் தொழுவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத் தொழுதார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அபூ சலமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 1147வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ரமலானிலையும் ரமலான் அல்லாத காலங்களிலையும் 11 ரக்காத் தான் தொழுந்திருக்கிறாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப ரமலான் அல்லாத காலங்களில் விசேடமான ஒரு தொழுகை ரசூலா தொழுதாங்களா? இரவு தொழுகையை தான் தொழுதிருக்கிறாங்க. கியாமுல் லைல் என்று இரவில் நின்று வணங்கும் தொழுகை, தஹஜ்ஜத் என்று இரவில் விழித்து வணங்கும் தொழுகை, வித்ர் என்று ஒற்றைப்படையாக தொழும் தொழுகை என்ற பல பேர்களில் இருக்கக்கூடிய இரவு முதல் சுபஹு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே தொழுகையை தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதிருக்கும் போது நாங்கள் எப்படி ரமலானில் மட்டும் விசேடமாக தராவி என்ற பேரில் 20 ரக்காத்துகளை கொண்ட ஒரு தொழுகையை தொழுவோம்? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததற்கு நேரடி ஆதாரம் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தராவி தொழுததாக ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழாத ஒருவர், ரசூல்லாவை சந்திக்காத நபித்தோழராக இல்லாத ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 20 ரக்காத் தொழுதார்கள் என்று ஒரு அறிவிப்பு வருது என்று சொல்கிறார். அவர் சொல்ல எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? ரசூலோட காலத்தில் வாழ இல்லையே, ரசூலாவை சந்திக்கலையே, ரசூலாவை சந்திக்காத ஒருவர் ரசூலா 20 ரக்காத் தொழுதார் என்று எப்படி அறிவிக்கலாம்? எனவே அந்த செய்தியை வைத்து நாங்கள் அமல் செய்ய முடியாது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற ஒரு செய்தியை முன்வைப்பார்கள். ரசூல்லாவுடைய காலத்தில் ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் நமக்கு மார்க்கமாகும். ரசூல்லாவுக்கு பிறகு மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் பிற்காலத்தில் வந்த யாருக்கும் மார்க்கத்தில் எதையும் நுழைவிப்பதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே பிற்காலத்தில் வந்தவர்கள் இந்த மாதிரி ரசூல்லாவுக்கு பிறகு நாங்கள் மார்க்கத்தில் 20 ரக்காத் உண்டு செய்தார்கள், அதை ஆதாரமாக காட்டுவோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் 20 ரக்காத்துகள் தொழுவித்தார்களா? இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள் என்று வருது. மக்கள் தொழுதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பா? இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களை எல்லாத்தையும் 11 ரக்காத் தொழுவிப்பதற்கான ஏற்பாட்டை தான் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை எத்தனை ரக்காத் தொழுவிக்க வச்சாங்க என்ற ஒரு செய்தி நேரடியாக முவத்தா மாலிக்ல 232வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கால அமர உமர் இப்னுல் ஹத்தாப் உபை இப்னு கஅபின் வ தமீமத்தாரிய, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஐயக்கூமா லின்னாசி, மக்களுக்கு தொழுகையை நடத்துமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள். எத்தனை ரக்காத்துகள்? பி இஹ்தா அஸ்ரத ரக்காத்தன், 11 ரக்காத்துகள் தொழுவிப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 11 ரக்காத் தானே தொலை வைத்தாங்க. அதான ரசூலோட காலத்தில் உள்ள நடைமுறை, அப்படியே சரியாக வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது நடைமுறையோ அதுதான் நமக்கு மார்க்கம். மேலதிகமாக அவர்கள் உமர் ரலியல்லாஹு காலத்தில் மக்கள் செஞ்ச செயலை எடுத்து காட்டினாங்கண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதுக்கு பொறுப்போ அந்த செய்தியை நாங்கள் ஆதாரமாக காட்டுறோம். 11 ரக்காத் தான் தொழுதிருக்கிறாங்க. சுன்னத்தான நிலையில், நஃபீலான நிலையில் அல்ல, சுன்னத்தான நிலையில் ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்ட நிலையில் இரவு தொழுகையாக 11 ரக்காத் என்று இந்த செய்திகளில் பார்க்குறோம். அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலா தங்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்ற ஒரு செய்தி வருது. அப்போ அங்கே பிரத்யேகமாக 13 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்கன்றதுலையும் அதிகபட்சமாக 13 ரக்காத்து தொழலாம் என்பது தான் நமக்கு விளங்குது. ரசூல்லாவுடைய வளமையான நடைமுறை 11ஆகவும் ஒரு விதிவிலக்காக 13 ரக்காத்தும் ரசூலா தொழுந்திருக்கிறாங்கன்றதையும் வச்சு 13 வரைக்கும் இரவு தொழுகையுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாமே தவிர கண்டிப்பாக 23 வரைக்கும் அதை அதிகப்படுத்துவதற்கு எந்த ஒரு மார்க்க ஆதாரமும் இல்லை. எனவே தராவி என்ற பேரில் ஆரம்ப நேரத்தில் 20 ரக்காத்தும் மீண்டும் கடைசி 10 நாட்களில்
இரவு நேரங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் 11 ரக்காத் கியாமுல் லைல் என்ற பேரில் இந்த மக்களை முழு குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய விதத்தில் இந்த சமூகத்தின் தலைவர்களாக மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை 11 ரக்காத் தான். 11 ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வாழ்க்கை நெடுகிலும் நடைபெற்றிருக்கிறது. அது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அதுதான் நடைமுறையாக இருப்பதிலிருந்து நாங்கள் இரவு தொழுகையாக தராவி என்று தனி பேரெல்லாம் கிடையாது. அப்படி யாராவது பேர் வச்சு பிரத்யேகமான தொழுகையை உருவாக்கினால் அது மார்க்க ரீதியாக தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. இரவு தொழுகை என்ற பேரில், தஹஜ்ஜுத் என்ற பேரில், கியாமுல் லைல் என்ற பேரில் வரக்கூடிய தொழுகை 11 ரக்காது தான். அது ரமலானிலும் தான், ரமலான் அல்லாத காலங்களிலும் தான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுவது சிறந்ததா, தனிப்பட்ட முறையில் தொழுவது சிறந்ததா என்று கேட்குறாங்க. ரசூல்லாட காலத்தில் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுது இருக்கிறாங்களா, நாங்கள் ஜமாத்தா தொழுகிறது சரியா என்று கூட இந்த விஷயத்தில் சில சந்தேகங்கள் சிலருக்கு எழும்புகிறது. ரசூல்லாவுடைய காலத்தில் ரமலானில் இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக சேர்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரிலே 1129வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தின் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசல்ல ரசூலா தொழுதாங்க. ஃபஸல்லா பி ஸலாத்திஹி நாசுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், மக்களும் அவர்களை பின்பற்றி தொழுதார்கள். சும்ம ஸல்லா மினல் காபிலத்தி ஃபகஸுரன் நாசு சும்மஜித்தமஹு மினல் லைலத்தி ஸாலிஸத்தி, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுறாங்க. ரசூலாவுக்கு பின்னாடி அதிகமான மக்கள் தொழுதார்கள். சும்மஜித்தமஹு மினல் லைலத்தி ஸாலிஸத்தி அவிர் ராபிஅத்தி, பிறகு கடைசி நாள், கடைசி 10ல் 3 அல்லது 4வது நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தொழுவதற்காக வேண்டி ஒன்று கூடுகிறார்கள். ஃபலம் யஹ்ருஜு இலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் ரசூல்லா அவங்களுக்கு தொழுறதுக்காக வரல, தொழுவிப்பதற்காக வரவில்லை. ஃபலம்மா அஸ்பஹ, சுபஹ் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. கால, ரசூலா சொல்றாங்க, கத்ர ஆய்துல்லதி சனாத்தும் வலம் யம்னஅனி மினல் ஹுரூஜி இலைக்கும், நீங்க செய்யறத நான் பார்த்தேன், ஆனா நீங்க செய்யற நான் வெளியே வராமைக்கிறதுக்கு எது தடுத்துச்சேன்னு சொன்னா, இல்லா அன்னி ஹசீத்து அன் துஃப்ரல் அலைக்கும், இது உங்களுக்கு கடமையாகி விடுமோ என்ற அச்சம்தான் நான் வெளியில் வராமல் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வஸாலிக ஃபீ ரமலான, இது ரமலான் மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்று சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லா ரமலான் மாதத்தில் கடைசி நாட்களில் ரசூலா தொழுவிச்சிருக்கிறாங்களா இல்லையா, மக்கள் ஜமாத்தோட தொழுந்து இருக்கிறாங்களா இல்லையா, ரசூலா எதன் காரணமாக பயந்து தொழாமல் இருந்தாங்க, ஜமாத்தாகி விடுமோ கடமையாகி விடுமோ என்ற அச்சத்தினால்தான் தொழாமல் இருக்கிறார்கள். அந்த அச்சம் நமக்கு பொருந்துமா, நமக்கு ஏதாவது இப்போது கடமையாகி விடுமா, ஃபர்லாகி விடுமா? இல்லை. அப்போ ரசூலா எதை வழிகாட்டுறாங்க, ஜமாத்தோட இரவு தொழுகையை தொழலாம். பொதுவாக சுன்னத் தொழுகைகளை தனியாக தொழணும், ஆனால் இந்த சுன்னத்து தொழுகையை ஜமாத்தாக தொழுவதற்கு ரசூலா வழிகாட்டி இருப்பதனால நாம் இந்த தொழுகையை என்ன செய்ய வேண்டும், ஜமாத்தாக தொழலாம், அனுமதி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது பித்அத்தாக ஆகாது. ஜமாத்தாக தொழுவதில் கூட கூடுதலான ஒரு நன்மையும் கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுவிக்கிறதுக்காக வர்றாங்க. சும்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் நோன்பு பிடித்தோம். ஃபலம் யுஸல்லிபினா ஹத்தா பக்கிய சபுஉம் மினஸ் ஸஹரி, ஆனால் இரவு மாதத்தில் 7 நாட்கள் இருக்கும் வரைக்கும் ரசூல் எங்களுக்காக தொழுவிக்கிறதுக்கு வரவே இல்லை. ஆனால் 23ஆம் தேதி ஃபகாம பினா ஹத்தா தஹப சுலுசுல் லைலி, இரவில் 1/3 பகுதி வரைக்கும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். லம் யகும் பினா ஃபி சாதிசதி, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது நாள், அதாவது 24ஆம் தேதி எங்களுக்கு 6ஆம் நாள் பாக்கி இருக்கும் போது, அதாவது 24ஆம் தேதி நமக்கு தொழுவதற்காக வரவில்லை. வகாம பினா ஃபில் ஹாமிசதி, ஆனால் 25ஆம் தேதி நமக்கு தொழுவிப்பதற்காக வந்தார்கள். அத்தா தஹப ஷத்ருல் லைலி, இரவில் நடுப்பகுதி வரைக்கும் நமக்கு தொழுகையை நீட்டினார்கள். ஃபகுல்னா லஹு யா ரசூல் அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சொன்னோம், லவ் நஃபல்தனா பக்கியத்த லைலத்தினா ஹாதிஹி, அல்லாஹ்வின் தூதரே இரவுல பாதி வரைக்கும் தொழுவிச்சிங்க,
மீதி பாதி வரைக்கும் முழுமையாக எங்களுக்கு தொழுவிச்சா நல்லா இருக்குமே, உபரியானதாக அமைந்து விடுமே என்று ரசூலா கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ ரசூலா சொன்னாங்க, ஃபகால இன்னஹு மன் காம மஅல் இமாமி, யார் ஒருவர் இமாமுடன் சேர்ந்து தொழுவார்களோ, ஹத்தா யன்சரிஃப, அந்த இமாம் திரும்பும் வரைக்கும், குத்திபலஹு கியாமு லைலத்தின், அவருக்கு ஒட்டுமொத்த இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். சும்மலம் யுசல்லிபினா ஹத்தா பக்கிய சலாசும் மின ஷஹ்ரி, இரவில் கடைசி 3வது நாள் இருக்கும் வரைக்கும் ரசூலா பிறகு எங்களுக்கு தொழுவிப்பதற்காக வரவில்லை. அதாவது வசல்லாபினா ஃபி சாலிசதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27ஆம் இரவு வந்து நமக்கு தொழுவிக்கிறாங்க. வதஹா அஹ்லஹு வ நிசாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் பெண்களையும் தொழுகைக்காக அழைத்தார்கள். ஃபகாம பினா ஹத்தா தஹவ்வஃப்னா, நாங்கள் பயப்படும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுவிச்சாங்க. எதுவரைக்கும்? அத்தா தஹவ்வஃப்னல் ஃபலாஹ, நாங்கள் சஹருடைய நேரம் முடிந்து விடுமோ என்று பயப்படும் அளவுக்கு நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதியில் 734, நசாயில 1605வது செய்திகளாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல்லா இரவு தொழுகையை ஜமாத்தோட தொழுறாங்க. இரவுல 23ல் வராங்க, இரவுல 3ல் ஒரு பகுதி தொழுவிக்கிறாங்க, 25ல் வராங்க, நடுப்பகுதி வரைக்கும் தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சுட்டு சொல்றாங்க, சஹாபாக்கள் முழு இரவும் தொழுவீங்கள் என்று கேட்கும்போது, இமாமோட தொழுந்தா இரவு முழுவதும் தொழுந்த நன்மை கிடைக்கும் என்று இமாம் ஜமாத்தோடு தொழுவதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப இரவுல இமாம் ஜமாத் தொழுகையில நாங்கள் இந்த இரவு தொழுகையை தொழுவது, ஜமாத்தாக தொழுவது வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று 27 இரவுல சஹர் முடியுமோ என்று பயப்படும் அளவுக்கு தொழுகையை நீட்டி இருக்கிறாங்கன்றா என்னது? இன்னொரு செய்தியும் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். என்னது? இரவுல மொத்தமாக ரசூல்லா இஷாவுடைய நேரத்தில் இந்த சுபஹ் வர காட்டிலும் ஒரே தொழுகையைத்தான் தொழுதிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் தராவி என்று தனி என்ன புதுசாக ஒன்றை கொண்டு வர்றீங்க? ரமலானில் கடைசி 10 நாட்களில் கியாமுல் லைல் என்று நடுஜாமத்தில் ஒரு தொழுகை, முன்னிரவுல வந்து தராவி என்று ஒரு தொழுகை, தெளிவாக இந்த ஹதீஸுக்கு மாற்றமா இல்லையா? இதை உலமாக்கள் சிந்தியுங்கள். பொதுமக்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்லுங்க. உலமாக்கள் சிந்திக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் சிந்திங்க. உங்களுடைய இபாதத்துக்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இதிலிருந்து நாங்கள் இரவு தொழுகையை ஜமாத்தோட தொழலாம் என்றதை புரிஞ்சு கொள்கிறோம். அதே நேரத்தில் தனித்து தொழுதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் இந்த இரவு தொழுகையை தனிச்சு தானே தொழுந்திருக்கிறாங்க. 3 நேரம் தானே ஜமாத்தோட வந்தாங்க. மற்ற நாட்கள் எல்லாமே தனிச்சு தானே தொழுந்திருக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அனுமதி உண்டு. அதே செய்தியை நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தில் பார்க்குறோம். புகாரில் 2010வது செய்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியாக இந்த ரமலானில் தொழுறதை பார்த்து ஒரே ஜமாத்துக்கு கீழே மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுகிறார்கள். இன்னி அரா லவ் ஜமாத்து ஆவுலாஹி அலா காரியும் வாஹிதின், ஒரே காரிக்கு பின்னாடி இமாமுக்கு பின்னாடி இருந்து இவங்க தொழுந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சும்மா அஸம, பிறகு அதில் உறுதியாக இருந்து ஜமாவும் அலா உபை இப்னு காபின், உபை இப்னு காபுடைய தலைமையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை வந்து அணி திரட்டி, சும்மா ஹரஜ்து மாஉ லைலத்தன் உஹ்ரா, இன்னொரு இரவுல நான் போனேன், வன்னாசு யுஸல்லூன பி ஸலாத்தி காரிஹிம், அவங்க ஒரு இமாமுக்கு பின்னாடி இருந்து தொழுறதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து சொல்றாங்க, கால உமரு நிஅமல் பித்அத்து ஹாதி, இந்த புதிய ஏற்பாடு நல்லா இருக்குது, வல்லத்தி யனாமுன அன்ஹா அஃலலு மினல்லத்தி யகூமுன யுரீது ஆஹிரில் லைலி, இப்போ வந்து இந்த நேரத்தில் தொழுந்துட்டு உறங்குவதை விட உப்ப உறங்கிவிட்டு பிறகு எந்திரிச்சு தொழுவது தான் சிறந்தது. வக்கானன்னாசு யக்கூமுன் அவ்வளவு, மக்கள் நேரத்தோட தொழுறாங்க, நான் லேட்டாகி தான் தொழுவேன் என்று அந்த சஹருடைய நேரத்தில் மகத்துவத்தை வைத்து இரவு நேரத்தில் பிற்பகுதியில் நான் தொழுது கொள்வேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஜமாத் இருக்கும் நிலையிலும் தனித்து தொழுவதை வலியுறுத்தி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லப்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையிலும் அப்படி தான் இருக்குது. ஜமாத்தில் வந்து ரசூலா கொஞ்ச நாட்கள் தான் தொழுதுருக்கிறாங்க. அந்த ஃபர்லாகும் என்ற அச்சத்தில் வந்து மக்களுக்கு தொழுவிக்கல என்றாலும் தனித்து தொழுவதற்கு ரசூலோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அதை பின்தொடர்ந்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை செய்திருக்கிறார்கள் என்றதை புரிந்து கொண்டு இரவு தொழுகையில் தராவி என்ற பேரில் பிதுஅத்துகளில் தராவி என்ற பேரில் மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்தில் இல்லாத, நபிவழிக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடாமல் சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய விதத்தில் 11 ரக்காத், அதிகபட்சம் 13 ரக்காத்துகள் இரவுல ஆரம்ப நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளில் நமக்கு தொழுது கொள்ளலாம். ஜமாத்துடனும் தொழுது கொள்ளலாம். இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டால் அதிக நன்மைகள் இருக்கிறது, தனித்து தொழுதாலும் அதற்கு அனுமதி இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த நபி வழியை நாங்கள் பேணி அந்த இபாதத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இது போன்ற நோம்பின் பேரால், ரமலானின் பேரால் அரங்கேற்றப்படுகின்ற
பல மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் சரியான முறையில் இனம் கண்டு குர்ஆன் சுன்னால எது மார்க்கமோ அதை மாத்திரம் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து பின்பற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.